with solving the papers, question papers, CA Foundation past years papers, especially question asked in September 25, I am going to solve. September 25. Clear? You have the material, right? ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்துங்க. யார்கிட்ட இல்லையோ அவங்க அங்கே இருக்கு, ரெண்டு பேருக்கு இருக்கு. ஸோ ஒரு காப்பி இங்கே கொடுங்க. ஓகே. ஸோ விடு விடு. Now, question paper in September 25, இந்த question paper நமக்கு வந்திருக்கு CA Foundation. Attempt any 4. Question number 1 is compulsory. Attempt any 4 questions from the remaining 5 questions. So, question number 1, 20 mark. Question number 2, 3, 4, 5, 6. இந்த 5ல இருந்து நீங்க எவ்வளவு அட்டெண்ட் பண்ண சொல்றாங்க? 4 questions. ஓகே. இப்போ நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு வேற வழி இல்லை, இதை நீங்க அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க அரைக்குறை நாலேஜ் வச்சிருந்தாலே போதும். ஃபுல்லா எக்ஸ்பர்ட் இல்லை சார் அப்படின்னா பேர் மினிமம் 10 மார்க்ஸ் வந்துடும். பேர் மினிமம் 10 மார்க்ஸ் வந்துடும். ஓகே. Question number 2 onwards, every question carries, okay, every question carries 12, 20 marks. So question number 1, 20 marks. 4 questions of 20 each, 80 marks. 100 marks உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி சொன்னாக்க, உங்களுடைய 3 hours எப்படி பிரிச்சுக்கங்க. உங்களுடைய 3 hours பிரிச்சுக்கங்க. எப்படி பிரிக்கிறது? ஃபர்ஸ்ட் 1.5 hours, செகண்ட் 1.5 hours பிரிங்க. இந்த 1.5 hours MCQ, அதாவது கொஸ்டின் நம்பர் 1 சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் only 2 out of 5 questions will be chosen and solved. இந்த 4ல் ஏதாவது 2. அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ½ an hour, 2 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 1 hour. MCQ கொஸ்டினுக்கு ½ an hour, 1.5 மணி நேரத்தில் நீங்கள் இதில் 2 இதில் 1 முடிக்கலாம். அப்போ உங்களுக்கு 20 × 3 60 மார்க்குக்கு எழுதியிருக்கிறீங்க. யூ கேன் ஸ்கோர் மினிமம் 40 in that. 60க்கு 60 வாங்க சொல்லலை, நான் எவ்வளோ வாங்கினா போதும்னு சொல்கிறேன், 40 மார்க். அப்போ இந்த பாஸ்ட் 5 sets ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, இதில் எந்த சாப்டர்லேருந்து ரெகுலராக கொஸ்டின் நம்பர் 2, 3, 4ல் வருதுன்னு பார்க்கணும். அதை நான் கடைசியாக கைடன்ஸ் கொடுப்பேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். 2 கொஸ்டின் எந்த சாப்டரில் வருது, எந்த கொஸ்டினில் வருது, எந்த சாப்டர்லேருந்து. ஓகே, ப்ராப்ளி பார்ட்னர்ஷிப்பா, கம்பெனியா, அல்லது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா, சிங்கிள் என்ட்ரி, எதுலேருந்து ரெகுலராக 20 மார்க்குக்கு வருது. 2 கொஸ்டினை மாஸ்டர் பண்ணுங்கள். 2 கொஸ்டினை மாஸ்டர் பண்ணுங்கள். ஏதாவது 2 கொஸ்டின் நீங்கள் மாஸ்டர் பண்ணிங்க. இஸ் தட் கிளியர்? அப்போ அந்த 2 + MCQ 1, 3, 60 மார்க் மேக்ஸிமம். அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணோம்? 40 மார்க்ஸ் இன் how many hours? 1.5 மணி நேரத்தில். அதுக்கப்புறம் ஸ்டில் யூ ஹாவ் த சான்ஸ் டு ரைட் 2 more illustrations. ஓகே, எத்தனை இருக்குது மிச்சம்? இப்போ 2 முடிச்சிட்டிங்க, இன்னொரு 3 சம் இருக்குது. 3ல் இன்னும் 2 எழுதணும். 3ல் 2, அந்த 3ல் 2ல் ஏதாவது ஒரு 2 அரைகுறையாக படித்து வச்சுருக்கிறீங்க, ஃபுல்லாக மாஸ்டர் கிடையாது. அப்போ 60 மார்க் இருக்குது. பட் நீங்கள் இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் போதும்? வெறுமனே 20 ஸ்கோர் பண்ணால் போதும். 3 கொஸ்டினில் 60 மார்க் இருக்குது, அதில் 20. முதல் டாப் ரேங்க்கில் உள்ள 60 மார்க்கில் 40, அடுத்த 60 மார்க் கொஸ்டினில் 20 ஸ்கோர் பண்ணால் போதும். அப்போ இதில் என்ன டாபிக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது? அடுத்தது இது 1.5 மணி நேரத்தில் 40, அடுத்த 1.5 மணி நேரத்தில் 20 வந்துருச்சு.
If you focus this way, you can guarantee score the required exemption mark. இது எல்லா பேப்பருக்கும் பண்ணலாம். ஒரு பேப்பருக்கு நான் கைட் பண்ணி கொடுத்துட்றேன். Law and math மேடம் பண்ணிடுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் the other papers also we try to organize. ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா கேரண்டியாக நீங்கள் 60 வரும். நம்ம நேரத்துக்கு நான் 60 பிளான் பண்ணிட்டு போனேன். ஒரு இதில் 10 மார்க் குறைஞ்சிருச்சு, 50 தான் வந்திருக்கு. நோ நீட் டு ஒரி அபவுட் தட். இன்னொரு பேப்பர் ஏதாவது ஒன்றில் 60 வந்துச்சுன்னா காப்பாற்றி விட்டு 45 தான் வந்திருக்கு. 40 தான் சார் வந்திருக்கு. என்ன சார் பண்ணுறது? 40 தான் வந்திருக்குன்னா ஏதோ 2 பேப்பரில் 55 60 வந்துச்சுன்னா காப்பாற்றி விட்டுரும். ஸோ தட்ஸ் அ மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தனியாக நான் இப்போ சொல்கிறேன். ஒரு பேஜ் எடுத்துங்க. கொஷின் நம்பர் 1ல் 2 3 4 5ன்னு போட்டுங்க. 6 வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கங்க. என்னென்ன வருதுன்னு நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, எப்படி பண்ணுறது நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, எப்படி பண்ணுறது? ஸோ கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4, கொஷின் நம்பர் 5, கொஷின் நம்பர் 6, செப்டம்பர் 25. ஈவன் கொஷின் நம்பர் 1 விட்டுருங்க, இதெல்லாம் எல்லா இதுலேயும் சேர்ந்து வரும். மிச்ச சாப்டர்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வருது ஒவ்வொன்றா சால்வ் பண்ண இதில் நீங்கள் மார்க் பண்ணிட்டு வாங்க. எவ்வளோ மார்க் வருதுன்னு மார்க் பண்ணிடலாம். கடைசி கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த 5 கொஷினில் எந்த கொஷின்ஸ் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், எந்த ஸ்பெசிஃபிக் சாப்டர்னு கண்டுபிடிச்சிடலாம். அதில் 40 மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய அதாவது 2 சம் 40 மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த 2 சாப்டரை மாஸ்டர் பண்ணிவிடுங்க. கேரண்டி அதுக்கு தேவையான மார்க் வந்துடும். தட்ஸ் அ லாஜிக். நான் கொஷின் நம்பர் 1, state with reasons whether the following statements are true or false. என் கூட ஜாயின் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். The materiality depends upon the amount of item and not upon the size of the business, nature, level of information, level of persons making the decision அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மெட்டீரியலிட்டிங்கிறது பியூர்லி அமௌண்ட் தான் அப்படின்றாங்க. கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். அதில் கான்செப்ட்ஸில் மெட்டீரியலிட்டிங்கிற கான்செப்ட் இருக்குது. மெட்டீரியல்னு என்ன அர்த்தம்? இப்போ சிங்கர் அகாடமிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேனு ஏசியெல்லாம் வாங்கி போகிறோம் இல்லையா? அதெல்லாம் அசெட்னு நம்ம எழுதி வச்சுருப்போம். ஒரு பெரிய கம்பெனி ஒரு 1000 crores 1 lakh crores டிரான்சாக்ஷன் பண்ணுற பெரிய கம்பெனிக்குள்ள அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ் எல்லாமே 10 கோடி 15 கோடி 20 கோடி 100 கோடிலாம் இருக்கும். அவன் ஏசி வாங்கினானா பிஎன்எல் கூட டெபிட் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ சிங்கர் அகாடமியில் ஃபேன் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அசெட்டு, திடீர்னு ஒரு சுவிட்ச் சரியில்லைன்னா அது பிஎன்எல் கூட டெபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 25 ரூபா போட்ட சுவிட்சுக்கு நான் வந்து தனியாக டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணுவேன்னா அசெட் என்ன இருக்குது? சுவிட்ச். மொத்த அசெட்ஸ் வந்து 10 லட்சம் ரூபா, அதில் சுவிட்ச் 25 ரூபான்னு போட்டால் நல்லாவா இருக்குது? ரவுண்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி 1 லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுற ஒரு கம்பெனியில் ஒரு 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் கோடி, அதோட 1 லட்சம் சேவ் பண்ணால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ மெட்டீரியலிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் size of the business, nature, level of information also, not only amount is not the matter. அப்போ the answer is false. Materiality மைண்டில் வச்சுக்கோ. while preparing income and expenditure account, non-profit organization இருந்து வந்திருக்கு. as per accrual concept, usually நம்ம என்ன ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவோம்? accrual concepts. ஓகே, ரெண்ட் பெய்ட் ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங், ரெண்ட் பெய்ட் மைனஸ் அட்வான்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். அதான் accrual concept. The income and expenditure is considered in the period in which actual receipts and actual payments are made ன்னு சொல்கிறோம். actual receipts and payment போடுவோம். அது receipts and payment இல்லையா? ஸோ அது கேஷ் மாடல். பட் இது நம்ம ஃபாலோ பண்ணுறது என்ன மாடல்? அக்ரூவல் மாடல். அதனால் ஃபால்ஸ். ஓகே, யூ ஹேவ் டு கிவ் த ரீசன்ஸ் ஆல்சோ. ரீசன்ஸ் கொடுக்கும்போது இதுக்கு என்ன ரீசன் கொடுக்குறீங்க? மெட்டீரியலிட்டி இது பொறுத்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டுக்கு வரும்போது ஸோ ஒன்லி expenses and income will be shown in the non-profit organization income and expenditure account. expenses ஓட outstanding இந்த add பண்ணோம், minus advance இந்த subtract பண்ணோம் to find out the matching expenses for the period. அப்படி இல்லாமல் பேமெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது கேஷ் மாடல். as we follow accrual concept it is not applicable. என்னென்னு பண்ணோம்? accrual concept அப்படின்னு சொன்னாக்கா expenses paid plus outstanding if any போடணும். cash model அப்படின்னு சொன்னாக்க expenses paid only will be taken. as we follow the accrual model, this one is correct, only the payment or receipt will not be considered. அதனால் இது false ன்னு இங்கே எழுதணும். that's how we can write.
Okay. Profit sharing ratio and capital contribution ratio need not be same. P&L ratio capital ratio same இருக்கணுமா இல்லை, நாட் நெசரி. பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபால்ஸ். இல்லை, ட்ரூ ட்ரூ. ட்ரூன்னு சொன்னால் ஒரு மார்க்கு, ஏன் ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கொடுத்தா இன்னொரு ஒரு மார்க், 2 மார்க். ஓகே, ட்ரூன்னு சொல்லியாச்சு. ஏன் ட்ரூ? ப்ராஃபிட் ஷேரிங் அப்படிங்கிறது மியூச்சுவல் டிசிஷன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ், மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ளார. ஓகே, கேபிட்டல் இஸ் நாட் லிங்க்ட் வித் த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. Depreciation is not provided in the financial year when the entity incurs loss. Depreciation வந்து நஷ்டம் வரும்போது P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணக்கூடாது அப்படின்றான். அப்படியே சொஞ்சோம். நம்ம ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, நம்ம டெப்ரிசியேஷன் என்ன பண்ணியிருக்கிறோம்? P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணுவோமா இல்லையா? P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணால் லாஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ இது ஃபால்ஸ். ஓகே, இது ஃபால்ஸ். ஓகே, அப்போ தான் நம்ம ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கிடைக்கும். ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கிடைக்கும். இல்லைன்னா ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ நமக்கு கிடைக்காது. ஓகே, பிகாஸ் depreciation is a charge. ஓகே, அப்ராப்ரியேஷன் அர்த்தம் லாபம் வந்தால் ஷேர் பண்ணி கொடுக்குறது பேர் அப்ராப்ரியேஷன். இது சார்ஜ் தான், நாட் அப்ராப்ரியேஷன். ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் கிடையாது, இது வந்து சார்ஜ். ஸோ அதை நம்ம டெபிட் பண்ணி ஆகணும். The concept that helps in keeping business affairs free from the influence of the personal affairs of the owner is known as the matching concept அப்படின்றாங்க. அதாவது பர்சனல் அஃபேர்ஸு அண்ட் பிஸ்னஸ் அஃபேர்ஸு ரெண்டுமே லிங்க்கு கிடையாது அப்படின்றாங்க. ரெண்டு லிங்க் கிடையாதுன்னு அர்த்தம் என்ன கான்செப்ட்? மேட்சிங் கான்செப்ட். அது ஓனர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பிஸ்னஸ்ன்னு சொன்னால் அது வந்து என்ன கான்செப்ட்? என்ன கான்செப்ட்? அது என்டிட்டி கான்செப்ட். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் இருக்கு இல்லையா? பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் ஓனர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பிஸ்னஸ். அவன் பாட்டு டேட்டா வந்து உங்களுக்கு ரைட் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னு கேட்க மாட்டான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன கான்செப்டாக இருக்கணும்னு எழுதிக்கணும். இதுவும் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இதுவும் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்செப்ட், கேபிட்டல் ரிசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் இந்த டாப்பிக்லேயே ஒரு 6லேருந்து 8 மார்க் வரும். ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ரைட். A company cannot issue equity shares at discount to general public. கம்பெனி வந்து ஷேர்ஸை டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க முடியாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. ஓகே, ஒன்லி டிபெஞ்சர் கேன் பி இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் ஆர் ஷேர் ஹோல்டருக்கு ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் மாதிரி கொடுக்கும்போது ஸ்பெஷல் கேஸில் கொடுக்கலாம். மற்றபடி ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்கும்போது ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இட் இஸ் ப்ரொஹிபிட்டட் டு இஷ்யூ த ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட். கிளியர்? நவ் எக்ஸ்பிளைன் ஜென்ரலி அக்செப்டட் வேல்யூவேஷன் பிரின்சிபல். வேல்யூவேஷன் எப்படிப்பா நம்ம பண்ணுறோம்? காஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மாடலில் வேல்யூ பண்ணுறோம் இல்லையா? ஓகே, ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் வேறு எப்படி வேல்யூ பண்ணுறீங்க? இன் கேஸ் ஆஃப் இன்வென்ட்ரி ஸ்டாக் எப்படி வேல்யூ பண்ணுறீங்க? காஸ்டா என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவர்னு வேல்யூ பண்ணுறீங்களா இல்லையா? காஸ்ட் எப்படிப்பா வேல்யூ பண்ணுறீங்க? காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, இன்வென்ட்ரியோட வேல்யூ ஸ்டாக் வாங்கின காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவர். அப்போ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டு, என்ஆர்விங்கிறது ரியலைசபிள் வேல்யூ, ரியலைசபிள் வேல்யூ. அண்டு இன்னைக்கு அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது பேர் கரண்ட் காஸ்ட். கரண்ட் காஸ்ட் அல்லது ஒரு அசெட் ஃபியூச்சரில் எவ்வளோ ரெவன்யூ கொடுக்குறானோ அந்த ரெவன்யூட இன்றைய மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா ப்ரெசன்ட் வேல்யூ. ப்ரெசன்ட் வேல்யூ இந்த 4 வேல்யூவில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் மாடல், ரியலைசபிள் வேல்யூ, கரண்ட் காஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ. தீஸ் ஆர் த 4 மாடல்ஸ் வி ஹேவ். இதுக்கு 4. Question number C. Record the following transaction in the purchase book. வந்துருச்சா? ஒன்று ஈஸியான சம் வந்துருச்சா இல்லையா? இதுக்கு 4 மார்க். பர்ச்சேசஸ் புக்கு போடணும். சப்சிடரி புக்ஸில் பர்ச்சேசஸ் புக். I try to solve this one now. This sum carries 4 marks. Record the following transaction in the purchase book. 2nd December purchased from Gupta and Company on credit. Credit இருந்தால் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ பர்ச்சேசஸ் புக் யார் யார்கிட்டேருந்து வாங்குகிறோம்? குப்தா அண்ட் கோ. 2nd December 24 குப்தா அண்ட் கோ.
100 plates. And there is a trade discount. 100 plates, 150 per plate, 15,000, good. 500 small bowls at rupees 50 each. 25,000. Total value 40,000 rupees. Less trade discount 4,000, 36,000. Packing charges at the rate of rupees 2 per plate and 1 per bowl. Packing charges. இதுக்கு ஒரு 2 rupees. இதுக்கு ஒரு 1 rupee. 700 rupees. 700 rupees. 36,700. Purchased a furniture for shop. Furniture is an asset. அதனால் அது ஜேர்னல் வரும், நமக்கு இங்கே தேவை இருக்காது. Purchased and credit from Messrs. Ajanta and Co. 50 boxes. இது வரும் 8th December 24. யாருக்கிட்ட அஜந்தா அண்ட் கோ ஸ்பூன் வாங்கியிருக்கிறாங்க. 50 boxes into 200, 10,000. 40 boxes of fork, 40 into 250, 10,000. 20. Yeah, of course, we have been given the trade discount also. 1,600, 18,400, 18,400. Purchased for cash. Cash will not come. Only credit transaction will come. And purchased 1 dozen cookers each from Verma and Sons. என்னைக்கு அது 27th December 24. யாருக்கிட்ட இருந்து வெர்மா. ஓகே, குக்கர்ஸ் 1 dozen. ஒரு குக்கரோட வேல்யூ 750, 9,000. The total of purchases book being 6,400. Clear? Now, question number 2. You are required to prepare machinery account, provision for depreciation and machinery disposal account for the year ending 31st March 24 and 31st March 25. 2 வருஷத்துக்கு நீங்கள் அசெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், அதாவது டெப்ரிசியேஷன். ஓகே, 8 marks. 8 marks. ஸோ என்ன பண்ண போகிறேன்? machinery account. Provision for depreciation account. Asset disposal account. ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் போட்டால் போதும். இதில் ஒரிஜினல் வேல்யூவில் இருக்கும், இதில் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இருக்கும், டிஸ்போஸ் பண்ணும்போது இருக்கும். எப்படி போடுவீங்க? ஃபார்மேட் எழுதிடலாமா? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனுடைய ஃபார்மேட் 2 வருஷத்துக்கு. 2 வருஷம் தான் கேட்டிருக்கிறாங்க. எப்படி போடுவீங்க? ஓப்பனிங் பேலன்ஸ் அசெட்டாக இருந்தால் பேலன்ஸ் கேரி டவுன் ஹியர். அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த சைடு, சேல் பண்ணால் இந்த சைடு. இங்கேருந்து டிஸ்போசல் போய்டும், அங்கே போய் விற்க போகிறோம். வேறு எதுவுமே டச் பண்ண போகிறதில்ல. ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில் ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த சைடு, பேலன்ஸ் brought down. க்ளோசிங் பேலன்ஸ் இந்த சைடு, பேலன்ஸ் கேரி டவுன். ஓகே, இங்கேயும் 2வது வருஷத்துக்கு அதே தானே, பேலன்ஸ் brought down, பேலன்ஸ் கேரி டவுன். இங்கே செகண்ட் இயருக்கு பேலன்ஸ் brought down, பேலன்ஸ் கேரி டவுன். ஃபார்மேட்டில் கிளாரிட்டி வரணும்ப்பா. டெப்ரிசியேஷன் சாப்டரை மாஸ்டர் பண்ணிவிடுங்க, எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இல்லையா? ஏதாவது அசெட்ஸ் விற்றா அது டிஸ்போசல் ஆஃப் அசெட்ஸை கொண்டு போயிடணும். எந்த சைடில் போகும்? மிஷினரி இந்த சைட்லையும் காஸ்ட் வேல்யூ, அதோடைய அக்யூமுலேட் டெப்ரிசியேஷன் டிஸ்போசல் ஆஃப் அசெட்ஸ் அக்கௌண்ட்டில் பேங்க்னு இங்கே போயிடும். தென் அல்டிமேட்லி யூ வில் ஹேவ்
Profit or loss on disposal. Profit or loss on disposal. Clear? So year 1/4/23 இருந்து 31st March 24 வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் இயர். 31st March 25 இது செகண்ட் இயர். இந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் போட சொல்றோம். இந்த வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு? இதெல்லாமே பழைய அசெட்ஸ். இதெல்லாம் பழைய அசெட்ஸ். இதுக்கு முன்னாடியே இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டேட் 1/1/23 அன்னைக்கு முதல் 2 வருஷம் போட வேண்டாம்ப்பா. வாங்கினது 2020ல வாங்கியிருக்கிறீங்க. அங்கேருந்து 23 வரைக்கும் நீங்கள் அசெட்ஸ் அக்கௌண்ட் போட வேண்டாம். அப்போ இந்த டேட்டில் போடும்போது இந்த அசெட்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 11,940. 20,40,000 rupees இருக்கணும். am I right? 3 zeros கட் பண்ணிக்கிறேன். rupees in thousands. rupees in thousands. is that okay? ஆனால் அந்த அசெட்ஸோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ இருக்கும்? டெப்ரிஷியேட்டட் வேல்யூ. The firm uses some of the year's digits method for charging depreciation and maintains a separate account for it. Depreciation வந்து some of the year's digits methodல ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டை அசெட்டில் சப்ராக்ட் பண்ணாமல் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் போட்டுருப்பாங்க. On 1st April 24, M1 has become absolute and has been sold for 1,34,000. என்னைக்கு? 1/4/24 அன்னைக்கு M1 sold. என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க? 1,34,000க்கு சேல் பண்ணுறாங்க. On the same date, an estimated useful life, remaining life of M2 machine is reassessed at 3 years with 10,000 as scrap value. அதே டேட்டில் ஓகே என்னைக்கு? 1st April 23. ஓகே M2 ரீஅசஸ் பண்ணுறாங்க. M2 ரீஅசஸ் பண்ணும்போது இதோட லைஃப் 3 years அண்ட் ஸ்கிராப் வேல்யூ 10,000 சொல்லியிருக்கோம். இஸ் தட் ஓகே? முதல் வருஷம் முடிச்சு விட்டலாம். M1 பார்க்கலாமா? M1 1/4/20 அன்னைக்கு வாங்கினது என்ன ரேட் அப்படின்னு சொன்னாக்கா 11 lakhs. இதுக்கு டெப்ரிசியேஷன் ஃபார் இயர் 2021, 21-22, 22-23 3 ஆண்டுகளுக்கு டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிடணும். ஏன்னா எனக்கு என்ன வேணும்? டெப்ரிசியேஷன் அண்ட் திஸ் டேட் ஐ நீட் டு நோ. ஓகே 21, 22, 23 3 ஆண்டுகள் டெப்ரிசியேஷன் வேணும். அது லெஸ் பண்ண பிறகு அதுதான் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனாக இருக்கும். லைஃப் பீங் எவ்வளோ? 8 years. லைஃப் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 8 years. அப்போ 8ஆக இருந்தால் மொதல் வருஷம் டெப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்? 8, 7, 6 இந்த மாதிரி படிப்படியாக குறைஞ்சிருக்கும். 8, 7, 6. இஸ் தட் ஓகே? 8, 7, 6. 5, 4, 3, 2, 1. அப்படின்னா முதல் 3 ஆண்டுகளில் 8 + 4 + 6 குறைஞ்சிருக்கும் இல்லையா? 8 + 7 + 6. ஓவரால் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? இதோட சம்மேஷன், சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஓகே n × n + 1 போடுறோம் இல்லையா? 9, 4, 36 நினைக்கிறேன். 36 இஸ் த டினாமினேட்டர் வேல்யூ. அப்போ டெப்ரிசியேஷன் வரும்போது 21/36 will be the depreciation for the 3 years. எவ்வளோ வருது சொல்லுங்கள்? அண்டு அதில் வந்து ஸ்கிராப் வேல்யூ இருக்குது. அப்போ நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். 11 lakhs minus 20,000 into 21/36. இதான் ஒர்க்கிங் நோட் நம்பர் 1. 6,30,000. ஓகே. அண்ட் WDV எவ்வளோ இருக்கு? அப்படியே இருக்கட்டும் போட்டுக்கலாம்.
ஸோ நான் இங்கே ஃபீட் பண்ணுறேன் 630. இது வந்து M1. You have to calculate for M2 also. M2 வரும்போது எப்போ வாங்கியிருக்கிறீங்க 22 அன்னைக்கு வாங்கியிருக்கிறீங்க 940. என்னைக்கு 2022 சின்ன கரெக்ஷன்ஸ். அப்போ 22 அப்படின்னு சொன்னாக்க 22 to 23 ஒரு வருஷம் டெப்ரிசியேஷன் பண்ணணும். எவ்வளோ வருஷம்? ஒரு டெப்ரிசியேஷன். எத்தனை வருஷம் இருக்குது? 8 வருஷம் இருக்குது. அப்போ 940 minus 20 minus 40 scrap value. ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ இருக்கணும்? 8 divided by sum of the years digits being it is 36. எவ்வளோ வருது வேல்யூ? 2 lakhs-ஆ? 2 lakhs. அப்போ ஓப்பனிங் WDV ஓப்பனிங் டெப்ரிசியேஷன் ஆஃப் தீஸ் டூ அசெட்ஸ் பீங் 830 ஆக இருக்கும். நம்மக்கிட்ட ஆரம்பத்தில் 2 அசெட்ஸ் இருந்து 2 அசெட்ஸோட வேல்யூ 2040. அந்த ரேட்டில் அந்த 2 அசெட்ஸ்க்கும் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் 830 கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் வேல்யூ. இது தனியாக ஒர்க் அவுட் பண்ணல. ஏன்னா 2 வருஷம் தான் கேட்டிருக்கிறான். எந்த 2 வருஷம் கேட்டிருக்கானோ அந்த 2 வருஷம் போட்டால் போதும். ரைட். இது எப்போ வாங்குறாங்க புது அசெட்டு? அடுத்த வருஷம். மொதல் வருஷம் ஒரு வேலையும் கிடையாது, அவ்வளோதான். மொதல் வருஷம் என்கிட்ட சௌரியமாக கொடுத்துட்டான். நான் டேலி பண்ணுங்க. 2040 2040 2040. This becomes opening for the next period 2040. And இதை டேலி பண்ணிங்கன்னா இது இயர் பிகினிங். இந்த வருஷத்துக்கு நம்ம டெப்ரிசியேஷன் போடணுமா இல்லையா? ஸோ P&L அக்கௌண்ட் depreciation for the current year for all the assets should be credited. ஏதாவது அசெட்ஸ் விற்றோம்னா அதுக்குரிய டெப்ரிசியேஷனை டிஸ்போசல் ஆஃப் அசெட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இங்கே டிஸ்போசல் இல்லை, அதனால் இது வராது. அப்போ இந்த வருஷம் டெப்ரிசியேஷன் அதாவது 23-24 ஓகே. தேர்ட் ஒர்க்கிங் நோட் 1100 minus 20. இங்கே என்ன முடிஞ்சு போச்சு? 8 7 6 முடிஞ்சு போச்சு. இப்போ 5 வருஷம் தானே இருக்கும். 5/36 5/36 எவ்வளோங்க? 1,50,000 1,50,000. அப்போ இதோட பேலன்ஸ் WDV எவ்வளோ இருக்கு? 470. இங்கே எவ்வளோ இருந்திருக்கு? 740. அப்படியே இருக்கட்டும். ஃபோர்த் M2க்கு பார்த்தீங்கன்னா 940 minus 40. மொதல் வருஷம் 8/36 ஓவர். செகண்ட் இயர் எவ்வளோ வரணும்? 7/36 வரணும். 7/36 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 175. அப்போ வாட் அபவுட் த டோட்டல் டெப்ரிசியேஷன் ஃபார் தீஸ் டூ மெஷின்ஸ் இந்த இயர் 23-24? 325. அப்போ 55 1155 1155 1155 1155 will come here. 1155 will come here. Clear? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் செகண்ட் இயர் போட்டால் போதும். 8 மார்க்கில் 4 மார்க் வந்துருச்சு. செகண்ட் இயர் போடலாம். செகண்ட் இயரில் மெஷின் 1 விற்கிறாங்க, மெஷின் 3 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் மெஷின் இன்க்ரீஸ் ஆகும். பேங்க் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க? 8,10,000 அதிகமாக இருக்குது. On 1st April 24, machine 1 has become obsolete and has been sold for 134. அதில் ஒரு மெஷின் வித்தாச்சு. எந்த மெஷின் விற்கிறாங்களோ அந்த மெஷினோட வேல்யூவை டிஸ்போசல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ 1100 is transferred from here to here. இதோட அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இங்கேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் டிஸ்போசல் அக்கௌண்ட். What is the accumulated depreciation on this asset? 630 plus 150, 780 is the accumulated depreciation. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த வேல்யூ 320 இருக்கும். WDV வேல்யூவாக இருக்கும்.
இதை என்ன ரேட்டு விற்றுருக்கிறாங்க? 134க்கு. சாரி, அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் ஹியர். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 780. கலெக்ஷன் எவ்வளோ வருது? 134 கலெக்ஷன் வருது. 134 இஸ் த கலெக்ஷன். டேலி பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா, லாஸ் கிடைக்குதா? ஐ திங்க் யூ ஃபேஸ் லாஸ். டேலி பண்ணுங்க. 1100 and 186 being the loss. 186 being the loss. Loss on disposal. Loss on disposal. Now, machinery account tally பண்ணிடலாம். பர்ச்சேஸ் முடிஞ்சு, சேல்ஸ் முடிஞ்சிருச்சு. டிப்ரிசியேஷன் வந்து நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்ல தான் போடணும். அப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 2850, 2850 and 1100 போயிடுச்சுன்னா 1750. பேலன்ஸ் உள்ள இந்த ரெண்டு அசெட்ஸ் உடைய வேல்யூவாக இருக்கும். 1750 வந்துருச்சா இல்லையா? 1750. இந்த ஆண்டு இப்போ நான் டெப்ரிசியேஷன் போட போகிறேன். என்னென்ன அசெட்ஸ் இருக்குது? M2 இருக்குது, M3 இருக்குது. M2 உடைய WDV எவ்வளோங்க இருக்குது? 740 minus 175. What's the WDV? 565 இல்லையா? ஆனால் M2-வை ரீஅசஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 8 வருஷம். இப்போ M2 இயர் 1, இயர் 2, 2 இயர்ஸ் ஓவர். பேலன்ஸ் 6 இயர்ஸ் இருக்கணுமா இல்லையா? ஆனால் இப்போ ரீஅசஸ் பண்ணும்போது 6 இல்லை, 3 இயர்ஸ் தான் இருக்குன்ட்டாங்க. 3 இயர்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா 565. ஸ்கிராப் வேல்யூ 40 இருக்குன்னு நினச்சோம், அதுவும் இல்லை. எவ்வளோ தான் இருக்குன்ட்டாங்க? 10,000 தான் இருக்குன்ட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ -10. இதை எப்படி நம்ம டிவைட் பண்ண போகிறோம்? ஹியர் ஆஃப்டர் 3 to 1. இனிமேல் எத்தனை வருஷம் இருக்குது? ஒன்லி 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ 3 to 1 அப்படின்னா இந்த வருஷம் 3 divided by 6 போடுங்க. 3 divided by 6 போட்டிங்கன்னா வாட் இஸ் த டெப்ரிசியேஷன் யூ ஆர் கெட்டிங்? Is it 2,77,500? இது வந்து மெஷின் 2க்கு. மெஷின் 3 வந்து 8,10,000 5 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறான். 8,10,000 into 5 divided by what? Sum of the years digits. Okay, 15 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருது? 270. So now you have to add this one and this one here. அப்போ depreciation for the current year for the remaining asset. Depreciation for the current year 277.5 plus 275 47.5. இதை டேலி பண்ணிங்கன்னா 1702.5. 1702.5 and balance carried forward being 922.5. 922.5. Is that clear? September 25 இந்த question, past journal entries to record also rectify the following transaction in the books of Mr. Dutt. Suspense account may be used if required அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, எரரும் சேர்ந்து வந்து sale of goods to Magesh at the list price 180 less 10% trade discount. ஸோ 180ல் 10% 18,000 போயிடும். ட்ரேட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்லேயே வரக்கூடாது. 1,62,000 is the real value. Out of the amount due, 50 is received, out of which 2/3 is received by check and the balance amount is received in cash. Okay. CGST and HGST applicable is 6% each. CGST and HGST. Right. மொத்தமே 50% தான் பணம் வந்திருக்கு. அதில் 2/3 வந்து செக்காகவும் பேலன்ஸ் கேஷாகவும் வந்திருக்கு. அப்போ சேல்னு வந்துச்சுன்னா என்ன என்ட்ரி வரும்? பணம் வந்துச்சுன்னா பேங்க் வந்துச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட், பேங்க் வந்துச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட், கேஷாக வந்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட். ஓகே. அண்ட் பணமே வரலன்னா மகேஷ் அக்கௌண்ட்.
to sales. To sales. இதை டியூ என்ட்ரி மாதிரி போடுங்க முதல் எடுத்தோன்னு. ஏன்னா ஜிஎஸ்டிலாம் வரதுனால முதல் டியூ என்ட்ரி போட்டுக்கலாம். மகேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். அது இல்லாமல் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதாக இருக்கு இல்லையா? சிஜிஎஸ்டியும் இருக்குது, ஹெச்ஜிஎஸ்டியும் இருக்குது. டு அவுட்புட் சிஜிஎஸ்டி டு அவுட்புட் ஹெச்ஜிஎஸ்டி. அவுட்புட் ஹெச்ஜிஎஸ்டி. ஓவரால் வேல்யூ பீயிங் 1,62,000. அதில் 6% வந்து 9,720 சிஜிஎஸ்டி, another 9,720 ஹெச்ஜிஎஸ்டி. ஓவரால் வேல்யூ பீயிங் 1,81,440. இப்போ மகேஷ் கிட்டேருந்து பாதி பணம் வருது. பேங்க்கு, இன்னொன்று கேஷாக வருது. யார்கிட்டேருந்து? மகேஷ் கிட்டேருந்து. டு மகேஷ் 1,81,140 பாதி தான் வருது. பாதினா எவ்வளோ வருதுங்க? 50% இஸ் ரிசீவ். 90,720. மகேஷுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டில் பாதி. அதில் 3:2ங்கிற ரேஷியோவில் கேஷ் அண்ட் பேங்காக வருது. 2/3 பேங்க். இப்போ 2/3 போட்டிங்கன்னா 60,480 அண்டு 2/3னா 30,240. First entry is over. Second entry. One of the debtors, Mr. X, has agreed to pay his dues of 3,000 to C, who is the creditor of Mr. Dutt, with the same amount being due to him. ஒரு டெட்டார் வந்து என்னுடைய கிரெடிட்டாருக்கு கொடுத்துறேன்ட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ், we are preparing for Dutt and C. டட்டுக்கு சி யாரு? டெட்டாரு. டட்டுக்கு சி யாரு? சரி, எக்ஸ் வந்து டெட்டார்ஸ், சி யாரு? கிரெடிட்டார். டட்டு என்ன சொல்கிறாரு? பணம் தாப்பா, 3000 தரணும்ல அப்படின்னோடனே, தரேன் சார். எப்போ தட்டும்? எங்கே வரணும்? நீ எல்லாம் வர வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் சீன் இருக்கிறான்ல, அவனுக்கு கொடுத்துட்டு நான் தர வேண்டியது இருக்குது. நேராக எக்ஸ் இவனுக்கு கொடுத்துட்டான். அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? எக்ஸு இவனுக்கு கொடுத்த மாதிரி அர்த்தம், டி இவனுக்கு கொடுத்த மாதிரி அர்த்தம். மியூச்சுவல் ஓவிங்ஸ் மாதிரி. எக்ஸுக்கிட்டேருந்து பணம் வரும்போது என்ன என்ட்ரி போட்டிருப்பாரு? பேங்க் டு எக்ஸ்ன்னு போட்டிருப்பார். அதே மாதிரி வந்த பணத்தை சி கொடுக்கும்போது சி டு பேங்க்னு போட்டிருப்பார். மியூச்சுவலாக கேன்சல் ஆகும்போது பேங்க்கு கேன்சல் பண்ணிவிடுங்க, சியை டெபிட் பண்ணுங்கள், எக்ஸை கிரெடிட் பண்ணுங்கள். ஓகே, சி அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 3,000. மியூச்சுவல் ஓவிங்ஸ். மியூச்சுவல் ஓவிங்ஸ். Employees have been given inventory having selling price 1 lakh, cost price 75,000 on the eve of Diwali as a gift. CGST and SGST applicable is 6%. சொல்லுங்க. குட்ஸ் வந்து சேல் தவிர வேறு பர்பஸுக்கும் வெளியே போகலான்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து குட்ஸை யார் கொடுத்துருக்குறாங்க? எம்ப்ளாயீஸுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. என்ன வேல்யூ எடுத்துக்கணும்? இப்போ நம்ம சேல் ப்ரைஸ் இருக்கக்கூடாது, ஒன்லி 75,000 எடுத்துக்கணும். அதுக்கு சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி ஆல்சோ வில் பி அப்ளிகபிள். 6% போட்டிங்கன்னா 4,500. 4,500. இப்போ இதை வந்து எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ்னு போடலாம், ஆர் எம்ப்ளாயி போனஸ்ன்னு சொல்லி போடலாம், எம்ப்ளாயி போனஸ்ன்னு போட்டு போடலாம், அல்லது கிஃப்ட்டுன்னு கூட போடலாம். டு வாட்? குட்ஸ் வெளியே போகுது, சேல் தவிரனா பர்ச்சேசஸ். இதுக்கான ஜிஎஸ்டி இன்புட் சிஜிஎஸ்டி. ஓகே, டு இன்புட் சிஜிஎஸ்டி. ஆக்சுவலி அவுட்புட் சிஜிஎஸ்டி, பட் இட்ஸ் அ ரிவர்சல். இது வந்து ரிவர்சல். ஜிஎஸ்டி வாங்கினதை ரிவர்ஸ் பண்ணுறீங்க, அதனால் இன்புட் சிஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். வேல்யூ 75,000, இது 4,500, இது ஒரு 4,500. 84,000 will be the value. So employee கொடுத்த பெனிஃபிட்டோட வேல்யூ 84,000. Sale of 2,500 made to Mr. Kamal Kumar has been debited to Kamala Rani. Error.
சேல் பண்ணும்போது கமல் குமாரை டெபிட் பண்ணுறதால கமலா ராணியை டெபிட் பண்ணிட்டாங்க. இவரை கிரெடிட் பண்ணுங்கள், இவரை டெபிட் பண்ணுங்கள். கமல் குமார் அக்கௌண்ட் டெபிட், கமலா ராணி கிரெடிட். A second-hand machinery was purchased and its overhauling charges 50,000. The accountant debited the overall charges to the repairs and maintenance account. Second-hand machine வாங்கி first time யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஓவரால் ரிப்பேர் பண்ணாங்கன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணி ஆகணும்? இதை மெஷினரி அக்கௌண்ட்டில் போட்டிருக்கணும். மெஷினரியை டெபிட் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து எதை பண்ணிட்டான்? ஓவரால் சார்ஜஸ் டெபிட் பண்ணிட்டான். அப்போ ஓவரால் சார்ஜஸை ரிவர்ஸ் பண்ணுங்கள், மெஷினை டெபிட் பண்ணுங்கள். Depreciation on machinery has been charged at the rate of 10%. Repairs and maintenance அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதான் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் கிரெடிட் பண்ணிக்கலாம். அதான் ஓவரால் சார்ஜஸ் இஸ் டெபிட்டட் டு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதை கிரெடிட் பண்ணுங்கள். மெஷினரி அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதோடைய மதிப்பு எவ்வளோனா 10% டெப்ரிசியேஷன் போக 13,500 மட்டும் நீங்கள் சரி பண்ணால் போதும். எவ்வளோ பண்ணால் போதும்? 13,500. ஸோ யூ கேன் போஸ்ட் ஒன்லி 13,500 ஹியர். ஓகே, இல்லைனா கம்ப்ளீட்டாக அப்படி போடுங்க. மெஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 15,000. டெப்ரிசியேஷன் போடும்போது டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு மெஷினரி அக்கௌண்ட் 1,500. எவ்வளோ? 1,500 போடலாம். கிளியரா? ரெண்டு என்ட்ரியை போடலாம். Then A purchases 151 from Mr. X was entered in the purchases day book as 15 and posted to Mr. X as 51. Error. Purchase பண்ணும்போது what is the correct entry? Purchases to X 151. What is the wrong entry? பர்ச்சேசஸ் டே புக் தான் 15 ரூபா கம்மி, 15 ரூபா போட்டாங்க. அப்போ பர்ச்சேசஸ் புக்கோட டோட்டல் வெறும் 15 தான் இருக்கும். ஓகே, பர்ச்சேசஸ் பீங் ஒன்லி 15 அண்டு எக்ஸுக்கு போடும்போது 51 போட்டான். இதை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கேன்சல் பண்ணுறதுக்கு கிரெடிட் பண்ணி ஆகணும். இதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம டெபிட் பண்ணி ஆகணும். இது ஏற்கனவே நம்மள்கிட்ட டெபிட் இருக்குது, இது கிரெடிட் இருக்குது. ஏற்கனவே பர்ச்சேசஸ் டெபிட்டில் 151 இருக்குது, கிரெடிட் 15 போட்டிங்கன்னா வாட் இஸ் த நியூ பர்ச்சேசஸ்? இது 51, இது 151. கரெக்ட் என்ட்ரி. ஸோ பர்ச்சேசஸ் வந்து எவ்வளோ? 151. எவ்வளோ? சாரி, 136. எக்ஸ் வரும்போது கிரெடிட்டில் இது போட்டாச்சு. 151 கிரெடிட்லையும் இன்னொரு 51 டெபிட் பண்ணோம்னா ஆமாம், டெபிட்டில் 51 போட்டிருக்கிறேன். இதை ரிவர்ஸ் பண்ணோம் இல்லையா? ராங் என்ட்ரி. 51 கிரெடிட்டில் உள்ளதை கேன்சல் பண்ணுறதுக்கு நான் டெபிட் பண்ணுறேன். 151 கிரெடிட்டில் இருக்குது. ஒரு கிரெடிட் ஒரு டெபிட் இருந்தால் கேன்சல் பண்ணால் 100 rupees நமக்கு கிரெடிட் வருது. 2x 100. நீ சொன்ன 100 தான் போட்டு இது டெபிட் அது கிரெடிட் போட்டு மெர்ஜ் பண்ணுறேன். கிளியர்? அப்போ ரெண்டும் டேலி ஆகாமல் டிஃபரன்ஸ் என்ன வருது? 36 will be named as suspense account. This is named as suspense account. இது rectification entry. Okay. And or has been issued a credit note allowing a rebate of 6,000 as goods supplied to him was found defective. CGST and SGST charge 6%. Credit note na sales பண்ணியிருக்கிறோம், சேல்ஸ் ரிட்டர்ன் லைக். ரிபேட் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் லைக். அதை நீங்கள் ரிபேட்னே போட்டுக்கலாம். ஏன்னா குட்ஸு சரியில்லை, ரிட்டர்ன் பண்ணட்டுமா, அங்கேயே தூக்கி குப்பையில் போட்டுருப்பா, உனக்கு டிஸ்கவுண்ட் வந்துடுறேன். இட்ஸ் அ டிஸ்கவுண்ட் அலௌட் லைக். ரிபேட் இஸ் நத்திங் பட் டிஸ்கவுண்ட் அலௌட் லைக். இட்ஸ் அ லாஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடுறது பதிலாக ரிபேட்னு போடுங்க. ரிபேட் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, அந்த வேல்யூ 6,000 அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக
CGST, SGST should also be reversed. Output CGST, output CGST, reversal of output CGST. SGST, okay. 6% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 360 to அதுக்கு நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்குற பணத்தை குறைக்கணும். ஆர் எவ்வளோ? 6,720. ரைட். X was also given a credit note 2,000 for making prompt payment for outstanding against goods sold to him. CGST and SGST being this much. Oh my God. Share. அதாவது கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் ப்ராம்ப்ட் பேமெண்ட்டுக்கு. இவராகவே விருப்பப்பட்டு கொடுக்குறார். சீக்கிரம் கொடுத்துடப்பா, உனக்கு ஒரு தள்ளுபடி 2,000 ரூபாய் அப்படி சொன்னாக்க சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வரக்கூடாது. மேக் எ நோட் ஆஃப் இட். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வரக்கூடாது. அப்போ என்ட்ரி என்ன? ஓகே, டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டெபிட். யாருக்கு? டு எஸ். த வேல்யூ பீங் 2,000. ரிபேட்டுக்கு ஓகே, ஆனால் கேஷ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. இன்டர்னல் டீட்டெயிலாக பார்ப்பீங்க, இங்கே தேவையில்லை. பட் அப்ளிகபிள் கிடையாது. இல்லை அப்படி கிடையாது. அது நீ இன்டர்னில் படிக்கலாம் டீட்டெயிலாக. என்னன்னா, நீ என்ன பில்லு போடுறியோ, என்னென்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறியோ பில்லுலேயே சொல்லியிருக்கணும். குட்ஸு சரியில்லைன்னா ரிவர்ஸ் பண்ணலாம். அதுவும் பில்லில் சொல்கிறீங்கன்னா இன்வாய்ஸில் சொல்கிறீங்க. ஒரு வருஷ கடைசியில் இவராக பிரியப்பட்டு, இல்லை நீ நல்லா என் கூட பேமெண்ட்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவராக பிரியப்பட்டு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி இஸ் நாட் அப்ளிகபிள், ரிவர்சல் இஸ் நாட் அப்ளிகபிள். அதான் லாஜிக். பில்லில் இல்லை இல்லையா அந்த இன்ஃபர்மேஷன், எது ஒரிஜினல் பில்லில் இல்லை. ஃபஸ்ட் டைம் பில்லு போடும்போதே அப்படி ஃபஸ்ட் டைம் பில்லு போடும்போது இல்லை. அதே சமயத்தில் ரிட்டர்ன் வரும்போது, குட்ஸ் ரிட்டர்ன் வரும்போது சேல்ஸ் ரிட்டர்னாக இருக்கலாம், அல்லது டிஃபெக்டிவ்னால ரிபேட் கொடுக்கலாம். இந்த மாதிரி கேஸில் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் இவராக பிரியப்பட்டு நல்லா என்ற தொழில் செய்கிற அவனால் லாபம் தான் அப்படி டிஸ்கவுண்ட் கொடுத்தானா தட் வில் நாட் பி அப்ளிகபிள். தட் ஜிஎஸ்டி இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்னல் டீட்டெயிலாக படிப்பீங்க அதை. ஜிஎஸ்டி இதோட இது. ஓகே, an accrual of telephone charges 2538 has been completely omitted. Error of omission. Okay, அப்போ என்ன என்ட்ரி? telephone charges account debit to outstanding telephone charges, value being 2538. A check of 25,390 issued to Mr. Das shown under trade payables towards his dues has been wrongly debited to the purchase account. So what is the correct entry? Check கொடுக்கும்போது Mr. C. Das account debit to bank. What's the wrong entry? Purchases. Mr. Das trade payables has been wrongly debited to the purchases. Purchase account debit to Mr. C. Das. To bank. Sorry. ஓகே, எது தப்பு இல்லை? பேங்க்கில் தப்பு இல்லை. அப்போ பர்ச்சேசஸ் தப்பாக இருக்குல்ல, இதை கிரெடிட் பண்ணுங்கள், இதை டெபிட் பண்ணுங்கள். அப்படின்னா சி தாஸ் debtors to purchase 25,390. 25,390. Question number 3. From the following particulars furnished by Mr. Y, prepare his trading and profit and loss and also prepare the balance sheet. டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ட்ரையல் பேலன்ஸ் மாதிரி கொடுக்கல அப்படின்னா அது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன வேணும். ஓகே, என்னென்ன வேணும் உங்களுக்கு? ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேர்ஸ், ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட், ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் வேணும். எல்லாமே வேணுமா இல்லையா? எல்லாத்தையும் பேரலாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. அவன் கேட்டது வந்து trading and P&L account and balance sheet தான். இருந்தாலும் opening balance sheet வேணும் for finding some missing data. Receipts and payment details also we need to find some missing data. So அதனால் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். One of the comprehensive illustration, it carries 12 marks. 12 marks 8 minutes 18 minutes இந்த சம்ம முடிக்கணும்.
Okay, now let's see. எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, so opening statement of affairs, receipts and payment, trading and P&L account, balance sheet. இது incomplete records. NPO தான் income and expenditure. எப்படி குழப்பிக்கிறீங்க? ஓகே, clear தானே? And this will be for working note. The another one is for working note. Yeah, எல்லாமே நீங்க டபுள் என்ட்ரி, எல்லாமே ரா டேட்டாவா இருக்கு, டபுள் என்ட்ரி பண்ணணும். I pick this item first. Creditors, liability side 6,30,800, outstanding expenses 24,000, fixed assets 4,64,400, stock in hand 3,21,600, cash 1,18,400, bank 160, debtors 6,61,200. closing value நான் இங்க போட்டுக்கிறேன். creditors 4,96,000, outstanding expenses 13,200, fixed assets including machinery 4,81,600, stock 4,44,800, cash 48,000, bank 2,75,200, debtors to be calculated. எதுவுமே அக்கௌண்ட் ஸ்டைலில் கொடுக்கல, அப்படியே டபுள் என்ட்ரி மாதிரி போடணும். இப்போ டபுள் என்ட்ரி மாதிரி போடும்போது என்ன ஆயிடுது? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இருக்கு, வி பெட்டர் ஓப்பன் த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அக்கௌண்ட். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷுட் பி இந்த டெபிட் சைட். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட் மட்டும் கடைசி ஓப்பன் பண்ணிக்கிறேன், அது மட்டும் பெண்டிங்கில் வச்சுக்கிறேன். ஸ்டாக்கு, ஓப்பனிங் ஸ்டாக் ஷுட் பி இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் 3,21,600, closing stock 4,44,800. cash balance 1,18,400. சில சமயம் காலம்னார் ஃபார்மில் போட வேண்டியது இருக்கும், சில இடத்துல கேஷும் பேங்க்கும் ஒன்றா கூட ட்ரீட் பண்ணிக்கலாம். நான் ஒன்றா ட்ரீட் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, இல்லை கேஷ் பதிலாக பேங்க் போட்டுக்கலாம். பேங்க் மட்டும் போடுறேன். காலம்னார் ஃபார்மில் கூட போடலாம், உங்களுடைய ஃபார்மேட் தான். பேலன்ஸ் கேஷ் வந்து 1,18,400, பேங்க் வந்து 1,60,000. இயர் எண்டில் பேலன்ஸு கேஷ் 48,000, 2,75,200. debtors, better open the debtors account. balance brought down, opening level இருக்கு 6,61,200, balance carry down, closing level இருக்கு, கண்டுபிடிக்கணும். creditors அதே மாதிரி
Balance brought down should be in the credit side. Opening 6,30,800. Balance carried on closing 4,96,000. Expenses outstanding இருக்குன்னா opening closing. Okay. Opening outstanding minus பண்ணோம், closing outstanding plus பண்ணிக்கணும். அது மாதிரி போட்டுக்கலாம். Expenses paid plus outstanding for the current year minus outstanding of the previous year. Current year எவ்வளோ இருக்கு? 13,200. Previous year outstanding 24,000 minus பண்ணி போடணும். Ultimate expenses should be in the outer column. எல்லாமே டபுள் என்ட்ரி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி சிம்பிளாக டபுள் என்ட்ரி பண்ணிகிட்டே வரணும். அசெட் மட்டும் போடாமல் வச்சுருக்கிறேன். ஏன்னா அசெட் அக்கௌண்ட் போட்டுடலாம். ஓகே, we can open the asset account also. Opening assets, balance brought down 4,64,400. Balance carried on 4,81,600. எல்லாமே போட்டாச்சு டபுள் என்ட்ரி. இனிமேல் மற்ற டிரான்சாக்ஷன் ஒன் ஆஃப்டர் ஒன் நம்ம போட்டுட்டே வர போகிறோம். ஒரு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் பை செக் வரைக்கும் போட்டுக்கிறேன். 3,40,000 வரைக்கும். Now, details of the year's transaction are as follows. Cash and discount credited to debtors. So, அவங்க அக்கௌண்ட்லேருந்து வந்த பணம் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் 25,60,000. ஜாஸ்தி இருக்கு. ஓகே, 25,60,000. And cash and discounts credited to debtors முடிச்சு returns from debtors. அப்ப sales return 58,000. Bad debt 16,800. Gross sales, both cash and credit sales, cash and credit ரெண்டும் சேர்த்து 28,72,400. Discount allowed by creditors. Okay, discount allowed by creditors, otherwise discount received 28,000. Returns to creditors, purchase return 16,000. Capital introduced by check. Capital introduced by check. அப்ப இனிஷியல் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? ஓகே, அது இப்போதைக்கு தெரியாதுன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 3,40,000. எல்லாமே சிங்கிள் என்ட்ரி போட்டிருக்கிறேன். டபுள் என்ட்ரி வேணா போட்டுக்கலாம். எல்லாமே ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டுக்கு பேரலாக போகணும். ஓகே, கேஷ் ரெசிட் சைடில் டெட்டாஸ் இது கிளப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 25,60,000. சேல்ஸ் ரிட்டர்ன் இங்கே நம்ம ரிட்டர்ன் மைனஸ் பண்ணியிருக்கணும் 58,000. இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, மைனஸ் பேட் டெட் P&L அக்கௌண்ட்ல போகணும். பேட் டெட் 16,800. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட் சைடில் போயிடணும். டிஸ்கவுண்ட் ரிசீவ் 28,000. இது ஆக்சுவலாக கேஷும் டிஸ்கவுண்ட்டும் சேர்த்து இருக்கு. இதில் எவ்வளோ கேஷ் எவ்வளோ டிஸ்கவுண்ட்னு எனக்கு தெரியல. கேஷ் எவ்வளோ, டிஸ்கவுண்ட் அலோடு எவ்வளோன்னு தெரியல. மொத்தமாக இந்த வேல்யூ, அதனால் இது மட்டும் பெண்டிங் வைக்கிறேன். பிரிச்சால் போட்டுடலாம்.
டிஸ்கவுண்ட் ரிசீவ் போட்டாச்சு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பர்ச்சேசஸ்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 16,000 பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ எல்லாமே டபுள் என்ட்ரி போட்டு முடிச்சாச்சு. கேபிட்டல் வந்திருக்கு 3,40,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். 3,40,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். கிளியர்? இது டெட்டாஸும் டிஸ்கவுண்ட் அலோடும் சேர்த்து 25,60,000. அதில் டிஸ்கவுண்ட் அலோடு எவ்வளோன்னு தெரியல, கேஷ் எவ்வளோன்னு தெரியல, அதனால் அப்படியே டோட்டலாக போட்டிருக்கேன். Now this set. Collection from debtors deposited into the bank after receiving cash. பணம் வந்து டெபாசிட் பண்ணுறோம் எவ்வளோ? 25 lakhs. 25 lakhs. அப்போ 25 lakhs 60ல 25 lakhs being the cash collected and deposited. 60,000 may be the discount allowed. So discount allowed being your expenses. 60,000 rupees. கேஷ் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக பேங்க்கில் போட்டேன். கேஷ் வந்து போச்சுங்கிறது பதிலாக ஒன்றா போட்டேன். கேஷ் பர்ச்சேசஸில் கிரெடிட்டு கேஷ். கேஷ் பர்ச்சேசஸ் வந்து 41,200. இந்த சைடில் பர்ச்சேசஸ் 41,200. Expenses paid by cash. Expenses 41, 3,82,800. 82,800. இங்கே போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க. 3,82,800. ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அல்டிமேட் ஆன்சர்? 3,72,000. Am I right? Drawings by check 17,200. So drawings 17,200. இன்னொரு இடம் கேபிட்டல் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ மைனஸ் drawings 17,200. மிஷினரி அக்வைர்ட் பை செக். மிஷினரி வாங்கியிருக்கிறாங்க 1,27,200. மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிஷினரியில் ஹியர் பேங்க் 1,27,200. Cash deposited into the bank. ஓகே, பேங்க்குக்கு பணம் வருது, கேஷுக்கு பணம் வெளியே போகுது. ஹியர் பேங்க், ஹியர் கேஷ். Now cash withdrawn from bank. அப்போ கேஷுக்கு 3,69,600, பேங்க்கில் 3,69,600 payment. Under this will be named as cash. Under this will be named as bank. Cash sales into 1,84,000. Cash sales 1,84,000. Payment to creditors by check. Creditorsக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க, கிரெடிட்டார்ஸுக்கான பேமெண்ட் செக்காக கொடுக்குறீங்க 1,84,000. ஓகே, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கேஷ் பேங்க் 1,84,000 கொடுக்கும். 24,10,800. 24,10,800. ஓகே, நான் தேவையில்லைன்றனால யோசிச்சுட்டு விட்டேன். பேமெண்ட் சைடில் 24,10,000. அஃப்கோர்ஸ் அவங்க ரெசிஸ்டன்ட் பேமெண்ட் கேட்கல. வாட் மோர்?
நோ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஹஸ் பீன் சோல்டு, சேல்ஸ்லாம் இல்லை. இப்போ ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிட்டு வருவோம். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டிங்கன்னா யூ கெட் த கேபிட்டல் இன் த பிகினிங். $17,25,600. 17,25,600. Opening capital being 10,70,800. 10,70,800. That will come here. 10,70,800. Debtors tally பண்ணீங்கன்னா debtors account நமக்கு சேல்ஸ் தெரியணும். சேல்ஸ் தெரியாமல் போட முடியாது. We need to know the sales. டோட்டல் சேல்ஸோட வேல்யூ தெரியும், கேஷியர்ஸ் தெரியும். இப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து பேலன்சிங் ஃபிகராக போட்டுக்கலாம். எவ்வளோ வருதுங்க பேலன்சிங் ஃபிகர்? 26,88,400. 26,88,400. இதை டேலி பண்ணிங்கன்னா 33,49,600. 33,49,600. And closing balance should be 7,14,800. நம்ம இதை போடாமல் இருந்தோம், இப்போ போட்டுருவோம். 7,14,800. கிரெடிட்டர்ஸை டேலி பண்ணிங்கன்னா 29,50,800. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 23,20,000. This will be purchases. This will be purchases. என்ன பர்ச்சேஸ்? கிரெடிட் பர்ச்சேஸ். இங்கே இடம் விட்டுருக்கிறோம் பாருங்கள், 23,20,000. Now அசெட்ஸ் அக்கௌண்ட் டேலி பண்ணோம்னா 5,91,600. 5,91,600. You get the balance 110. சேல்ஸ் இல்லைன்னா இது என்னவா இருக்க முடியும்? டெப்ரிசியேஷனாக இருக்க முடியும். டெப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி 1,10,000. 1,10,000. ட்ரேடிங் அக்கௌண்ட்டை டேலி பண்ணுங்க. இது டோட்டலாக எவ்வளோ வருது பாருங்க. ரெண்டு ஆட் பண்ணி 16,000 பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சப்ட்ராக்ட் பண்ணோம். 23,45,200. 28,72,400 minus sales return. Closing stock add பண்ணுங்க. You'll get 32,59,200. 32,59,200. You get the gross profit 5,92,400. Transfer here gross profit 5,92,400. இப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா 6,20,400. 6,20,400. You will get the net profit 61,600. Will be addable here 61,600. Then ultimate capital balance being 14,55,200. Total the balance sheet. Hope it will be now agreeing at 19,64,400. 19,64,400. Okay, carrying 12 marks. Carrying 12 marks. Now, இந்த கொஸ்டின் பார்ட்னர்ஷிப்பில் கேட்டிருக்கிறாங்க. எஸ்பெஷலி யூ ஆர் ரெக்வயர்ட் டு ஷோ ஒர்க்கிங் ஆஃப் த குட்வில் அண்ட் பாஸ் த ரெக்வயர்ட் ஜெர்னல். குட்வில்லுக்கு மட்டும் என்ட்ரி போட்டால் போதும். Mr. P was carrying on a business on 1st April 2023. யாரு? P. And he admitted Q as a partner, giving him 1/4 profit. ஸோ அந்த டேட்டில் Q சேர்றார்.
It was agreed that the goodwill of the firm would be 24,000. இந்த டேட்டில் goodwill எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 24,000. On 1st July 23, R was admitted as a partner and it was agreed that the goodwill of the firm be determined at 40,000 and the new profit sharing ratio among PQR will be 3:1:1. இந்த இடத்துல ரேஷியோ வந்து 3:1. 3:1. இப்போ P, Q, Rம் உள்ளார வந்துட்டார். இப்போ ரேஷியோ எவ்வளோ சொல்கிறாங்க? 3:1:1. இந்த டேட்டில் குட்வில்லோட வேல்யூ 40,000 மாறி போச்சு. ஒருத்தர் அட்மிஷன், அதுக்கப்புறம் திரும்ப இன்னொருத்தர் அட்மிஷன். On 1st September 23, S was also admitted as a partner and at this time goodwill was valued at rupees 72,000. இன்னைக்கு 72,000. இப்போ யார் வந்துட்டா? S வந்துட்டா. P, Q, R, S. And they agreed to share profits in the ratio of 3:1:1:1. On 1st April 24, R decided to retire and T was admitted as a partner. Goodwill was agreed on the date being 96,000. இந்த டேட்டில் P, Q, R வெளியே போயிட்டார். S. ஆருக்கு பதிலாக இப்போ யார் வரா? T உள்ளார வரார். இப்போ இவங்களோட ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 5:4:3:4. அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் செம்ம பார்த்தோன்னா ரொம்ப ரசித்தேன். இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து ரசிக்கிறதா, எக்ஸாமில் டென்ஷன் ஆகுறதா? ரைட். ஆல் தீஸ் அக்ரிமெண்ட்ஸ் அபவுட் குட்வில் ஹவ் நாட் பீன் டேக்கன் இன்டு அக்கௌண்ட். இந்த குட்வில் சம்மந்தப்பட்டது எதுவுமே எந்த டேட்லையும் பண்ணல. On 1st April 24, when R retires and T is admitted, the partners decided to account for the goodwill by making necessary entries in respect of goodwill in the books without keeping the goodwill account in books. goodwill இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. எந்த டேட்டில்? R ரிட்டையர் ஆகிட்டு T அட்மிட் ஆகிறாரில்ல அந்த டேட்டில். அப்போ என்ன சார் பண்ணலாம்? அட்மிஷன் ஆனால் என்ன பண்ணுவோம்? ரைஸ் அண்ட் கேன்சல். ரிட்டையர்மெண்ட்டோ அட்மிஷனோ ரைஸோ அண்ட் கேன்சல். இந்த இதில் 4 முறை ரிட்டையர், எத்தனை? 1, 2, 3, 4 முறை அட்மிஷன், 1 முறை ரிட்டையர்மெண்ட் நடந்திருக்கு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரைஸ் அண்ட் கேன்சல் பண்ணுங்க, வேலை முடியும். அவ்வளோதாங்க. பார்க்கலாமா? P, Q, R, S. Rise the goodwill in the old ratio. Old ratio யார் மட்டும்தான் இருந்திருக்கிறார்? P மட்டும்தான் இருந்திருக்கிறார். Cancel the goodwill in the new ratio. 24,000 இருக்குது. ரைஸ் பண்ணும்போது Pக்கு கிரெடிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணும்போது 3:1. 18,000 மைனஸ் 6,000 மைனஸ். கேன்சல் பண்ணும்போது கிரெடிட். ரைஸ்னா டெபிட்டு, சாரி ரைஸ்னா கிரெடிட்டு, கேன்சல்னா டெபிட். அந்த டெபிட்டை நான் மைனஸ்னு போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த டேட்டில் ரைஸ் த குட்வில், cancel the goodwill. Old ratio, new ratio. 40,000 இருக்குது. ரைஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இந்த ஓல்ட் ரேஷியோ அது 3:1. இவருக்கு 18,000, இவருக்கு 6,000. சரி, 40,000 ரைஸ் பண்ணோம் இல்லையா? இவருக்கு 30,000, இவருக்கு 10,000. கேன்சல் பண்ணும்போது 3:1:1 ரேஷியோ. 24,000 மைனஸ் 8,000 மைனஸ் 8,000 மைனஸ். எகெயின் இந்த இதில் ரைஸ் த குட்வில், ஓல்ட் ரேஷியோ, கேன்சல் த குட்வில், நியூ ரேஷியோ. 72,000 ரைஸ் பண்ணும்போது ஓல்ட் ரேஷியோ 3:1:1. 72,000 3:1:1 ரேஷியோவில் போடுங்க. 43,200 நினைக்கிறேன், ரைட்? 43,200, 14,400, 14,400. கேன்சல் பண்ணும்போது நியூ ரேஷியோ 3:1:1:1. 36,000 மைனஸ் 12,000 மைனஸ் 12,000 மைனஸ். Again, last, rise the goodwill, old ratio, cancel the goodwill,
நியூ ரேஷியோ. ரைஸ் பண்ணும்போது ஓல்ட் ரேஷியோ 3:1:1, 96,000 3:1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பிக்யூஆர்ஆர்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ டீயும் ஒருத்தர் வரார் புதுசாக. ரைஸ் பண்ணும்போது எவ்வளோ வருது? 96,000, 48,000, 16,000. ஓ, -12,000 போடவே இல்லையா? ஓகே, -12,000. இடம் பத்தலையா? மைண்ட் மாறி இருக்கு. ஓகே, இப்போ வந்துருக்கு -12,000. 48,000, 16,000 + 16,000 and again 16,000. கேன்சல் பண்ணும்போது நியூ ரேஷியோ 5:4:3:4. ஆர் வரமாட்டார். 5:4:3:4 போடும்போது 30,000 மைனஸ் 24,000 மைனஸ், இவருக்கு அப்ளிகபிள் கிடையாது, இவருக்கு 18,000 மைனஸ், இவருக்கு -24,000. Now find out the total value for PQRST. ப்ளஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணுங்க, அதிலிருந்து மைனஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா P will get 37,200, Q will get 9,600 negative, R will get 10,400 positive, S will get 14,000 negative, T will get 24,000 negative. நெகட்டிவ்னு என்ன அர்த்தம்? டெபிட் பேலன்ஸ். அப்போ என்ட்ரி வரும்போது Q கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், யா S capital account debit 14,000 and T capital account debit 24,000. 2 P's capital 37,200, 2 R capital 10,400. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஓகே, முன்ன பின்ன வந்ததே இல்லைன்னு எப்படி கேட்டிருக்கான் பாருங்க. அது எக்ஸாமில் டென்ஷன் படுத்துறதுக்கே இந்த மாதிரி கேட்பான். ஐயோ சார் இப்படி நடத்தலையே, நானே இப்போ தான் பார்க்குறேன், என்ன பண்ணுறது? ஸோ யூ ஆர் சீங் சச் அ சம் ஒன்லி நவ். கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி, டிஃப்ரெண்ட்டாக அவங்க யோசிச்சு சம்ஸை காயின் பண்ணுவாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. PQ have been agreeing and business in the name of Bharat Spring in partnership sharing profits losses 2:3, and the balance sheet has also be given. So 2:3 is the ratio. Partnership வந்துருச்சு. என்ன அட்மிஷனா ரிட்டையர்மெண்ட்டா? ஓகே, you have to prepare memorandum revaluation, capital account, balance sheet of the new firm. ஸோ அவ்வளோதான் அட்மிஷன். ஸோ அட்மிஷன் சொன்னாலே டக்குன்னு அந்த லெஜர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்ன ஓப்பன் பண்ணோம்? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். பட் இங்கே மெமரண்டம் ரீவேல்யூஷன் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கிறான். அண்டு கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் வேணுன்னா அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ அதான் சொன்னேன், இது ஃபார்மேட் சாப்டர்னு சொன்னேன். இதை ஃபார்மேட் சாப்டர்னு சொன்னேன். ஃபார்மேட் சாப்டரில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது. அதனால் இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எப்போதுமே பார்ட்னர்ஷிப்பு கம்பெனி அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பே வராது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, பெரிய சம் மாதிரி இருக்கும், ஆனால் ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும், டைரெக்டாக போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ லெட்ஸ் சி. Let's see. Memorandum revaluation, balance sheet and capital account. Speed up போடலாம். Memorandum revaluation account, balance sheet and capital account. ரேஷியோ வந்து 2:3. என்ன சொன்னேன்? 2:3. ரெக்கார்ட் த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன்றும் தப்பே வராது. ரெக்கார்ட் த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ்.
So we have been given two partners. Okay, ratio being 2:3. PQ, new partner being R. New partner admitted here being R. Okay, so P, Q, R, P, Q, R. We'll start with the balance in the beginning. 80, 1,60,000. GR, 50,000 should be shared between these two, 20,000 and 30,000. மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் சொன்னால் இதே நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுறது பெட்டர். ஆப்போசிட் சைடில் ரிவர்ஸ் பண்ணிவிடுங்க. GR ஆட்டோமேட்டிக்காக அது பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். பேலன்ஸ் ஷீட்லேயும் வந்தாகணும். எனக்கு தெரியல, அதனால் பெண்டிங் மட்டும் வச்சுருக்கிறேன். நியூ ரேஷியோ தெரிஞ்சால் ரிவர்ஸ் பண்ணிடலாம். நியூ ரேஷியோ தெரியாதனால பெண்டிங் வச்சுருக்கிறேன். தென் ஐ ஹவ் பீன் given the creditors 57,800. Bills payable 16,500. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இதில் பண்ண போகிறது எல்லாமே மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் ரிவர்ஸ் பண்ணிவிடும். Assets, yeah, building 85,000, plant 55,000, furniture 26,700, debtors 48,000, BR 11,600, stock 54,800, bank 83,200. பேலன்ஸ் ஷீட் ஐட்டமை ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை யூ ஹேவ் டு போஸ்ட் ட்வைஸ். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை 2 முறை போஸ்ட் பண்ண போகிறேன். இதுலேருந்து ஒரு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். On 1st April, they have decided to admit R into the partnership, giving him a 1/5 share in future profits of the following terms. 1/5 கொடுக்குறேன்ட்டா. அப்போ நியூ ரேஷியோ ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட் மாடல் இல்லையா, ஃபஸ்ட் மாடல். இதெல்லாம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். On 1st April, they have decided to admit R into the partnership firm, giving him 1/5 share. R will bring 80,000 as his share of capital, but is unable to bring cash for his share of goodwill. And it was decided to calculate goodwill of the firm based on R's share in the profits and the capital contribution made by him to the firm. Hidden goodwill style கொடுத்துருக்கிறாங்க. Hidden goodwill. Partners will not withdraw their share of goodwill, nor will the goodwill appear in the books. Books of accounts இது வரவே கூடாது. General reserve will be transferred to the partners capital account. ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ் இனிமேல் தேவையில்லை. ஓகே, அதை ஷேர் பண்ணி கொடுத்துடலாம். திரும்ப ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை மட்டும் பார்ட்னர்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டா போதுமானது. ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Provision for doubtful debt is to be made at the rate of 2%. PDD 2%. Goodwill தவிர மிச்சம் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் PDDலேருந்து 4 இருக்குது. இதை முதல் முடிச்சிடலாம். PDD வந்து நமக்கு லாஸை டெபிட் பண்ணோம். PDD இன்க்ரீஸ் 2%. டெட்டாஸில் 2% போட்டிங்கன்னா 960. 48,000 into 2%, 960. Liability of creditors 1,440 is to be written back as no longer payable. இது தர வேண்டான்ட்டா. அப்போ நம்ம கெயின் 1,440 நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ தர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ கெயின். Creditors decrease 1,440.
Stock shall be written down by இதுலேயே மெமரண்டம் ரிவாலுவேஷன் செகண்ட் பார்ட் பண்ணோம்ல. ஸ்டாக் ஷெல் பி ரிட்டன் டவுன் பை 10%. ஸ்டாக்கோட வேல்யூ ரெடியூஸ் ஆகுது 10%. அப்போ 54,800 10% வந்து 5,480. அண்ட் பில்டிங் இஸ் டு பி ரீவேல்யூட் 1 lakh. ஸோ ஏற்கனவே 85 இருக்கு. பில்டிங் அப்ரிசியேஷன் வந்து 15,000. அண்ட் பிளான்ட் வந்து 60 ஏற்கனவே 55 இருக்கு. ஸோ பிளான்ட் ஆல்சோ அப்ரிஷியேட்ஸ். ஓ சாரி 5,000. ஃபர்னிச்சர் வந்து 24 டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. 2,700 நமக்கு குறைஞ்சிருக்கு. What more? The last adjustment. Partners agreed that the value of the assets and liabilities will remain in the same, and as such, there would not be any change in their value because of above mentioned adjustment. They also agreed that for the purpose of goodwill computation, any effect of revaluation shall be ignored. Revaluation பத்தின இதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். Okay. Now, இதை ஷேர் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ நியூ ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் மாடல், let the profit be 1 balance after R's share being 1 minus 1/5 4/5. அப்போ P's நியூ ரேஷியோ 4/5 அவருடைய பழைய ரேஷியோ அப்படியே இருக்கும் 2/5 8/25. அண்ட் Qக்கு வரும்போது 4/5 அவருடைய ரேஷியோ 3/5 அப்படியே இருக்கும் 12/25. அப்போ 8/25 12/25. Rக்கு 1/5 R make it 25 this way. 8:12:5 is the new ratio. Now memorandum revaluation first part எவ்வளவு வருதுங்க? 21,440. 21,440 should be shared between P and Q in 2:3 ratio. 12,300 ரெண்டு பேத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க 2:3 ரேஷியோவில். 4,920 7,380. So here memorandum revaluation profit 4,920 7,380. இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணோமா இல்லையா? PDD increase 960, stock decrease 5,480, furniture decrease 2,700, creditors decrease 1,440, building increase 15,000, plant increase 5,000. அப்போ நமக்கு இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் வந்துடணும் 21,400. Now the balance being 12,300 should be shared among the three partners P, Q, R in the ratio of 8:12:5. இதுவா? ஓகே 21,440. ஓகே. ஸோ இதோட வேல்யூ 39,36 59,04 2,460. ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணிடுறேன். மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் லாஸ் 3936 59,404 2460. Now குட்வில் மட்டும் முடிச்சோம்னா கம்ப்ளீட்டாக ஓவர் ஆயிடுது. PQR கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? ஆருடையது கேபிட்டல் 80,000 rupees. அவரை பேஸ் பண்ணி
capital of the firm கண்டுபிடிச்சோம்னா எவ்வளவு இருக்கும்? capital of the firm இவரது 1/5 share or 5/25. அப்ப 80,000 is R's share. அப்ப firms எவ்வளவு வரும்? 25/5. ஓகே, இங்கே போடுறேன். இவனுடைய ஷேர் 80,000 which is 1/5. அப்போ 5 ஷேர் வந்து எவ்வளோ வரணும்? 4 lakhs. 4 lakhs. இப்போ கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. PQR. P உடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? 80 and Q உடையது 160, R உடையது 80. அப்போ டோட்டல் வந்து எவ்வளோ வருது? And even you have to add the GR also. அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தனியாக ஆட் பண்ணால் நான் GR சேர்த்து எடுத்துக்கலாம். P உடைய கேபிட்டல் ரீவேல்யூவேஷன் தவிர இருக்கிற எல்லா ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 80 + 20 1 lakh. ஏன்னா கொஸ்டினில் ரீவேல்யூவேஷன் எடுக்காதீங்கன்ட்டான். இவருக்கு வரும்போது 1,80,000 1,90,000. ஓகே, அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ வருது? 3,70,000. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னது? 30,000 being goodwill. அவங்க குட்வில் என்ன சொல்கிறாங்க? அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணோம்? ரைஸ் த குட்வில் அண்ட் கேன்சல் த குட்வில். ஓல்டு ரேஷியோவில் ரைஸ் பண்ணுறோம், நியூ ரேஷியோவில் கேன்சல் பண்ணுறோம். அமங் த 3 பார்ட்னர்ஸ் PQR. ரைஸ் பண்ணும்போது 2:3 ரேஷியோவில் ரைஸ் பண்ணோம்னா 12,000 18,000. கேன்சல் பண்ணும்போது 8:12:5 எவ்வளோ வருதுங்க? 9,600. 14,400 6,000. அப்போ பீக்கு எவ்வளோ வருது? 2,400 3,600 6,000 negative. I am going to incorporate that. So P key 2,400 credit, Q ku 3,600 credit, R's capital. R's capital 2,400 debit, 3,600 debit. P capital and Q capital. And bank, he brings the money for his capital which is 80. பேங்க்ல ஏற்கனவே 83,200 இருக்கு, அதோட இன்னொரு 80 சேர்த்துடணும். அப்போ the final value here being 1,63,200. கேபிட்டல் அக்கௌண்ட்டை டேலி பண்ணுங்க. 1,07,320, 2,09,80, 80,000. 1,07,320, 2,09,80, 80,000. Balance carried on being 1,03,384, 1,95,076, 71,540. Transfer here capital. PQR 1 lakh. Q வரும்போது 1,95,076. Here 71,540. And then the total being okay. Overall total 4,44,300. 4,44,300. $12 marks over. 12 marks. Clear? Following is the receipts and payment account of Smart Club for the year ended 31st March 25. Prepare income and expenditure account from the above particulars and balance sheet. Receipts and payment கொடுத்திருக்காங்க. The opening statement of affairs in the okay.
Let's now start. Opening statement of affairs போட்டீங்கன்னா அல்லது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ரஃபா போட்டோம்னா நமக்கு ஓப்பனிங்ல கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். So let's see. So income and expenditure account, balance sheet, opening balance sheet rough information காக போடுச்சுக்கலாம். அக்கவுண்ட் ஃபார்மேட்ல இருந்து ஒரு இடத்துலயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா ரெண்டு இடத்துலயும் போடணும். அது லாஜிக் தெரியும். With that logic, let's now start payments details and receipts details. Adjustmentல subscription is the main adjustment இது. And we have been given opening balance of match fund, outstanding salaries and wages, sports equipment and entrance fees adjustments கொடுத்திருக்காங்க. Subscription include 14,000 received for the year ended. Okay. So for subscription நமக்கு adjustment இருக்கு. I'll put the dot to make the adjustment. Match fund ஓட opening balance கொடுத்திருக்காங்க. Match fund. Okay. Match expenses இருக்கு, but initially we have the balance. Outstanding salaries and wages. Salaries and wages outstanding இருக்கு. இந்த adjustment இருக்கு. Depreciation of sports equipment. Depreciation இருக்கு. 50% interest fees வந்து capitalize பண்ணுங்க. எதுல adjustment இருக்குன்னு பிளாக் பண்ணிச்சு. இப்ப நம்ம ஸ்பீடா போடலாம். This question carries I think 8 marks. 8 marks னு சொன்னா சிம்பிளா தான் இருக்கும். டைரக்ட் क्वेश्चन ஒரே ஒரு adjustment தான் நமக்கு தேவைப்படுது, which is nothing but subscription in detail. Salaries and wages expenses ல போடணும். Salaries 1,65,000 இன்னர் கால்குல போட்டுக்கிறேன். Office expenses 35,000, don't have any adjustment. Telephone charges adjustment இல்ல data போட்டுக்கலாம். Match expenses, okay, match expenses ஏற்கனவே fund இருக்கு, அதனால 1,10,000 இன்னர் கால்குல போட்டுக்கிறேன். Electricity charges no adjustment. Sports equipment asset, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஆரம்பத்தில் எவ்வளவு இருக்குன்னு தெரியல, இப்பதான் பேமெண்ட் பண்ணிருக்காங்க, அது பர்ச்சேஸா இருக்கும். ஐ திங்க் we don't have a balance in the beginning. அப்ப நியூலி பர்ச்சேஸ் தான் இது. The value being 250. ஏன்னா இருக்கு டெப்ரிசியேஷன் இருக்கு. Traveling and conveyances expenses 65,000. Closing balance being 1,45,000. Balance brought on in the beginning. I prepared opening balance sheet. Adala bank 2,50,000. Subscription, we have more adjustments here. 429 calculate போட்டுக்கிறேன். Donation for match fund. Match fund adjustment இருக்கு. Okay, match expenses, match fund இதெல்லாம் இருக்கு. So அதை நான் இங்க working out மாதிரி போடுறேன். Match fund opening எவ்வளவு வந்திருக்கு?
add further donation. அப்போ போன வருஷம் மேட்ச் ஃபண்ட் கிளைட் சேல் இருக்கணும் plus 30,000 rupees. Is that okay? இந்த வருஷம் தனியா வந்திருக்கு எவ்வளவு வந்திருக்கு 50,000 rupees. இங்க நம்ம போட்டோம்னா அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சதாக அர்த்தம் 85,000. மேட்ச் எக்ஸ்பென்சஸ்க்கு 1,10,000 ரூபாய் போகுது இல்லையா பார்க்கலாம். Sale of match tickets 20,000 rupees. Entrance fees. Entrance fee 42,500. பாதியை கேப்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பாதியை கேப்டலைஸ் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ அப்ப பேலன்ஸ் ஷீட்ல வந்துடும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 42,500. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம டெபிசிஷன் கிளைம் பண்ணலாம் 25%. எப்ப வாங்கலாம்னு தெரியல, டேட்டாவே நம்ம 25% கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்ல half of the year கால்குலேட் பண்ணிக்கலாம். 25% கண்டுபிடிச்சோம்னா கண்ண மூடிட்டு மொத்தமா 62,500. You have to subtract 62,500 here. Then the closing balance being 1,87,500. 1,87,500. மேட்ச் ஃபண்ட்ல பொறுத்த வரைக்கும் 85 நம்ம கிட்ட இருக்கு. ஏற்கனவே என்பது டொனேஷன் வாங்கினது சேர்த்து 85. ஆனா செலவானது எவ்வளோ 110. 25,000 shortage can be debited to the P&L account. 25,000 shortage. ஃபண்ட் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டிஸ் கட்டணும். நம்ம யூஸ் பண்றதா வச்சிருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இனிஷியலா 30 இருந்துச்சு பிளஸ் 30 இருந்துச்சா? இனிஷியலா 30,000 இருந்துச்சு. இப்போ டொனேஷன் 55,000 வந்திருக்கு. தென் 85,000. பட் மேட்ச் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க 1,10,000. ரைட். இப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ் 25,000 நமக்கு எக்ஸஸ் இருக்கு டெபிசிட். ஓகே. இந்த சேல் ஆஃப் டிக்கெட்ஸ் புக்ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மேட்ச் டிக்கெட்ஸ் அதே இதுல இன்கமா போட்டுட்டான். அது ஒரு 20,000 ரூபாய் ஒருத்தர் போட்டுக்கலாம். அப்ப 1,05,000 சேல் ஆஃப் டிக்கெட்ஸ் மேட்சுக்கான டிக்கெட்ஸ் விற்கிறாங்க. அப்ப 1,05,000 நீங்க சப்ராக்ட் பண்ணிக்கலாம். மாத்தி போடணும் தப்பு இல்லை. மேட்ச் சம்பந்தப்பட்டது ஸ்பெஷல் ஈவெண்ட். அப்ப இவர் டெபிசிட் பீங் 5,000 rupees. அவ்வளவுதான். ஸ்பெஷல் ஈவெண்ட் நடத்தினதுல வந்த அமௌண்ட். Now I have to subtract or adjust these three. அதுல ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு முடிச்சிடலாம், சின்னதா இருக்கு. அது மேட்ச் ஃபண்ட் முடிச்சாச்சு. எது மட்டும் தான் முடிக்கணும்? டெபிசிஷன் முடிஞ்சிச்சு, இது முடிச்சாச்சு. salaries and wages outstanding 40,000 rupees current year outstanding. அதோட 40 ஆட் பண்ணிடுங்க. So 2,05,000 outstanding salaries and wages 40,000 rupees. And now you have to handle
சப்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டட் அதான் நம்ம டீடைலா பார்க்கணும். ஒரு பேராகிராஃபே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். Subscription include 40,000 received for the year ended on 31st March 24. போன வருஷம் வாங்கி இருக்கிறாங்க. ஓகே, போன வருஷத்துக்குரிய பணம் இப்போ வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னா போன வருஷம் என்னவா இருந்திருக்கணும்? அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், இன்கம் அவுட்ஸ்டாண்டிங், அசெட் வேல்யூ பீங் 40,000 rupees. சப்ஸ்கிரிப்ஷன் நான் இங்க போடுறேன். Subscription received 420, add outstanding of the current year, less advance of the current year, less outstanding of the previous year, add advance of the current previous year. Okay, then this is all about the subscription income. 40,000 rupees outstanding subscription of the previous year is a deductible item. 40. On 31st March 25, subscription due but not received, currently outstanding 25. எங்க போயிடணும்? பேலன்ஸ் ஷீட்ல போயிடணும். Outstanding subscription, asset sale 25,000. Advance subscription received for the year ending 31st March 25, but pertaining to the year 25-26. Last date வாங்கி இருக்கிறாங்க meant for the next year. அப்ப current year advance 35,000. If you receive the subscription in advance, is your liability, so advance subscription 25,000 being your liabilities. 35,000 being your liabilities. The subscription received in advance for the year ended 31st March 24 includes 14,000 pertaining to the year. போன வருஷம் அவங்க அட்வான்ஸ் இந்த வருஷத்துக்குரியது. Advance of the previous year 14. போன வருஷம் அது வந்து என்னவா இருக்கணும்? liability சைடுல இருந்திருக்கணும். 14,000 rupees. I have posted everything. Now, opening statement of trades close பண்ணுங்க. 290. Capital fund being 2,46,000. So, இங்கே capital fund போட்டுக்கிறேன். 2,46,000. Subscription 420 plus 25, 445, minus 35, 110, minus 40, 170, plus 14, 184. So here it is 1,84,000. 1,84,000. Oh, தப்பா போட்டாங்க. இது 445, 410, 470, 484. Okay. 384. Okay. 384. 384. Okay. Now I'll tally the income and expenditure account. You face deficit 4,32,500. 4,32,500. There is a deficit of rupees 6,000. Deficit வந்து capital fund வந்து நம்ம adjust பண்ணிக்கலாம். 6,000 is subtracted here. So now revise the capital fund being 2,40,000. Now you finish up tallying this 3,57,500, 3,57,500. Carrying 8 marks for this illustration. Clear? Question number 5, attempt any one of the two subparts, either 1 or 2. 1 or 2 ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணலாம். 5 marks இதுக்கு. And BC கட்டாயமா பண்ணி ஆகணும். 5ல 1 2, 1 வந்து BRS, 2 வந்து bill of exchange BRS. As it's a practice session, we try to solve both the illustrations. BRS solved. From the following information supplied by Mr. D, prepared bank reconciliation statement. After amending the cash, adjusted cash book போட்டுட்டு
இங்கே பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் பண்ணணும், கேஷ் புக், கேஷ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பிஆர்எஸ் பண்ணணும். எதெல்லாம் பாஸ்புக் வந்துருச்சுன்னா நீங்க கரெக்ட் பண்ணிடுவீங்களோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி முடிக்கணும். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். அதுக்கப்புறம் வரக்கூடிய பேலன்ஸ் தான் கேஷ் பேலன்ஸ் அட்ஜஸ்டட். அது வந்து பிஆர்எஸ் போட்டு நீங்க பேங்க் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பீங் 20. ஓகே, சோ நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஸ்டார்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் ஆஸ் பர் த பேங்க் புக் கண்டுபிடிக்கலாம். ஓகே, கேஷ் புக் பேலன்ஸ் இனிஷியலா you can arrive passbook balance. Okay, இது வந்து பில்ஸ் சம்பந்தப்பட்டது, மீன்ஸ் செக் சம்பந்தப்பட்டது மட்டும் தான் இருக்கும். செக் நான் இஷ்யூ பண்ண இன்னும் கரெக்ட் ஆகல, செக் ரிசீவ் பண்ணியிருக்கேன், மீன்ஸ் இஷ்யூ பண்ணதை அவங்க பேமெண்ட் பண்ணல, நான் டெபாசிட் பண்ணது இன்னும் கலெக்ட் பண்ணல. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பிஆர்எஸ் வரும். எல்லாமே அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல போட்டுக்கணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 20. இங்க வந்து ஓவர் டிராஃப்ட் இருக்கு, பேலன்ஸ் இல்ல ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட் இருக்குன்னா என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ் பேங்கர்ஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. கேஷ் புக் பாயிண்ட் ஆஃப் வியூல அது கிரெடிட் பேலன்ஸ் ஆக இருக்கும். செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட் அது எங்க வரணும்? பிஆர்எஸ்ல வரணும். செக் ரெக்கார்ட் இன் த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக் பட் நாட் சென்ட் டு த பேங்க். நான் தப்பு பண்ணி இருக்கிறேன், நான் இன்னும் பில் அனுப்பவே இல்லை, அப்புறம் கேஷ் பண்ணுவோம். சோ அப்ப நம்ம ரிவர்ஸ் பண்ணிருக்கணும். செக் ரெக்கார்டட் இந்த ரெசிப்ட் சைட். ரெசிப்ட் சைட்ல போட்டாங்க, அதை கேன்சல் பண்றதுக்கு நான் ஆப்போசிட் சைட்ல போட்டுக்கிறேன். செக் நாட் சென்ட், நோட் நம்பர் 3. செக் ரெக்கார்டட் வித் கேஷ் இந்த பேங்க் காலம், அது முடிச்சாச்சு. பேமெண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் கஸ்டமர் டைரக்ட்லி பை த பேங்கர். பேங்கர் வந்து ஒரு கஸ்டமருக்கு இருந்து டேரக்டா பணத்தை வாங்கிட்டு எனக்கு தெரியல, பாஸ்புக் வாங்கின பிறகு கொடுத்துட்டானா, சரி நான் எழுதிக்கிறேன், அதை பார்த்து நான் காப்பி பண்ணிக்க முடியும்னு சொன்னால் அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ரெசிப்ட் சைட்ல போடணும். யாருக்கு வந்திருக்கு? கஸ்டமர் கிட்ட இருந்து. பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் இன் த ஸ்டேட்மெண்ட். பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் இன் த ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்க்கிறேன், ஓ செலவாயிருக்கா, ஓகே நான் எழுதிக்கிறேன். 5th, bank charges, payment segler. This value being 40. Check deposited with the bank but not collected. அப்ப இது வந்து எங்க வரணும்? BRS related. A bill for rupees 5,000 discounted with the bank in February at 4,950. Dishonored. Noting charges 20 is paid. Dishonored ஆயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணிருப்பான்? ரிவர்ஸ் பண்ணிருப்பான். செக் இஷ்யூ பண்ணும்போது ரெசிப்ட் சைட்ல இருக்கு, டிசானர் பண்ணும்போது நம்ம ரிவர்ஸ் பண்ணணும், டெபிட் சைட்ல போறோம். பேமெண்ட் சைட்ல 7th. செக் டிசானர் எவ்வளவு அமௌண்ட்? 4,960 டிஸ்கவுண்ட் பண்ணா டிசானர் ஆகும்போது நம்ம திரும்ப ஃபுல் அமௌண்ட் தரணும் 5,000. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டிங் சார்ஜ் 20 சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப 5,020. நீங்க பில்ல டிஸ்கவுண்ட் பண்ணும்போது 5,000 பில்லுக்கு 4,960 கொடுத்துருக்காங்க. டிசானர் ஆச்சு ரிவர்ஸ் பண்ணும்போது ஃபுல் வேல்யூ ரிவர்ஸ் பண்ணும். ஒரு 3 மாசம் என்ஜாய் பண்ணீங்க, அதுக்கு தான் 40 ரூபாய். அண்ட் அது இல்லாமல் நோட்டிங் பண்ண அந்த வேல்யூ நம்ம சேர்த்து பேங்கர் கொடுக்கணும். So banker may show 5,020 is recoverable from you. Premium of life policy of be paid by the bank on his standing invoice. As per the standing instruction, banker pay பண்ணிட்டு நான் எழுதி இருக்க மாட்டேன், அதை பார்த்தோன்னா ஓகே நான் பேமெண்ட் பண்ணிக்கிறேன். Like 8. Premium for insurance. The value being 350. Overdraft balance on 15th March 14,000 carried over as debit balance on the next day in cash book. Overdraft debit balance போட்டுட்டாங்க. ஓகே, உங்களுடைய கேஷ் புக்ல போடும்போது டெபிட் சைட்ல 14 போட்டுருக்காங்க. எந்த சைட்ல போட்டுக்கணும்? கிரெடிட் சைட்ல போட்டுக்கணும். அப்ப கிரெடிட் சைட்ல போட்டதுக்கு 14ம் தப்பா டெபிட் சைட்ல போட்டத கேன்சல் பண்ணது இன்னொரு 14ம் சேர்த்து 28,000 நம்ம எங்க போடணும்? கிரெடிட் சைட்ல போடணும். எரர் ரெக்டிஃபை. If I tally this, I will get adjusted cash balance. Okay, I think 36,410. 6,000 போயிடுச்சுன்னா 30,410. Balance carried on. Credit side இருக்கு அப்படின்னு அர்த்தம். Credit balance overdraft.
ஓவர் டிராஃப்ட். நம்முடைய கேஷ் புக்லயும் ஓவர் டிராஃப்ட், பேங்கோட பாஸ் புக்லயும் ஓவர் டிராஃப்டா இருக்கு. பிஆர்எஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் என்னென்ன இருக்கு? செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். இஷ்யூ பண்ணிட்டோம், இன்னும் பேமெண்ட் பண்ணல. நான் இஷ்யூ பண்ணிட்டேன், பேங்கர் பேமெண்ட் பண்ணலன்னா பேங்கோட பேலன்ஸ் எப்படி இருக்கும்? ஜாஸ்தி இருக்கும். ஜாஸ்தி இருக்கிறத அரை பண்றதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். செக் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட் எவ்வளோ? 11,000 ஆட் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஐட்டம். பிரீமியம், அதுக்கப்புறம் செக் டெபாசிட் வித் பேங்க் பட் நாட் கலெக்டட். பேங்கர் இன்னும் கலெக்ட் பண்ணல. நான் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவேன், பேங்கர் கலெக்ட் பண்ணலன்னா அவங்கள கம்மியா இருக்குன்னு சொல்லிருப்பார். மைனஸ் செக் நாட் என்கேஷ்ட், வேல்யூ பீங் 9,000. கிரெடிட்னா மைனஸ் ஐட்டம். மைனஸ் ஐட்டத்தோட பிளஸ் 11,000 போட்டீங்கன்னா என்ன ஆயிடும் உங்களுக்கு? 19,410. இது மைனஸ். மைனஸோட திரும்ப மைனஸ் எடுத்தோம்னா this value being 28,410. Okay. So wherever details miss ஆயிருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சொல்யூஷன் அப்படிதான் கொடுத்திருக்காங்க. Due to missing information in the question, the overdraft balance as per the passbook does not align. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொஸ்டின்ல மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. So we have done this one correctly. 20,000 ஏ வரலன்னா அஷ்யூம் பண்ணிக்கலாம் புக்ல இந்த 2-3 விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு. Clear? Now P owed 2 lakhs to Q on 1st October 2024. P accepted a bill drawn by Q for the due amount for 3 months. P and Q. P Q க்கு தர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா 2 lakhs இருக்கு. இது எந்த டேட்? 1st October 24. P accepted a bill drawn. அப்ப bill sent and acceptance sent for 3 months. 3 months na 4, 11, 12, 1. 4, 1, 24. 4, 1 na 11வது மாசம் 12வது மாசம் 11வது மாசம் 1ஆம் தேதி 12வது மாசம் 1ஆம் தேதி 1வது மாசம் 1ஆம் தேதி இது ஒரு 3 நாள் சேர்த்துக்கிறோம். இதுதான் டியூ டேட். and Q என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த பில்லை டிஸ்கவுண்ட் பண்றார் 3rd October அன்னைக்கு. 3rd October 24 அன்னைக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு 1,98,000 வாங்கிட்டார். 25. Okay. On 31st December 24, before the due date, P approached Q for renewal of the bill. Renewal கேட்கிறார். என்னைக்கு? 31st December அன்னைக்கு சார் அது வேணாம் சார் ரெனியூவல் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ட்டார். அப்படின்னா இன்னும் 4 நாள்ல மெச்சூரிட்டி ஆக போறது கேன்சல் ஆக போகுது. இது கேன்சல் ஆயிடும். Q agreed on the condition that 1 lakh along with the interest at 12% per annum for 3 months on the amount of 1 lakh will be paid and P would accept a new bill for 3 months for the balance amount. Okay. So Q agreed on the condition that 1 lakh along with the interest at 12% per annum for 3 months on the amount of 1 lakh will be paid. ஒரு 1 லட்சம் ரூபாய் 3 months interest ஓட கொடுத்துறேன். And P would accept a new bill for 3 more months for the balance amount. And these adjustments were carried out on 2nd January. So 2nd January அன்னைக்கு 1 lakh with interest is paid. Another 1 lakh bill of exchange ready பண்ணிட்டார். However, இந்த bill எத்தனை மாசத்துக்கு? Fresh 3 months. Fresh 3 months. அப்படின்னா இருக்கும் 5/4/25. 2nd April 25 அன்னைக்கு before the due date D become insolvent. என்ன ஆயிட்டார் அவர்? Insolvent ஆயிட்டார். Only 40% of the amount is recovered. Past journal entry in the books of Q. Q ஓட புக்ல நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒவ்வொன்னா பார்த்து வரலாம். முத
இதுக்கான என்ட்ரி. பில் டிரா பண்றான்ல அதுக்கான என்ட்ரி. என்ன என்ட்ரிப்பா? BR account debit to P. The value being 2 lakhs. 2 lakhs. And 310 அன்னைக்கு இது 110.24. 310.24 அன்னைக்கு இந்த பில்ல டிஸ்கவுண்ட் பண்ணிட்டார். பேங்க் அக்கவுண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் டெபிட் to BR 2 lakhs 1,98,2,000. மெச்சூரிட்டிக்கு முன்னாடி அவரே ஓடி வந்துட்டு சார் கேன்சல் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ட்டார். என்னைக்கு? 2/1/25. அப்ப பில்லு கேன்சல் ஆகும்போது அவருக்கு என்ன சொல்ற, ஒரு பணத்தை கொடுத்துறியா அப்படின்ட்டு 1 lakh உடனே கொடுத்துறேன்ட்டார். இன்னும் 1 lakh லேட்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். 2 lakhsக்கு 12% interest, okay, along with interest. 3 months 1 lakh மட்டும் போடுங்க முதல். 1 lakh மட்டும் போட்ட எவ்வளவு வருதுங்க? 3,000 வருதா? 3,000. சோ இப்ப இன்ட்ரெஸ்ட் 3000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு, ஓகே கொடுத்துறேன் அப்படின்ட்டார். எது லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஓகே, இந்த 1 லட்சம் இப்ப தந்துடுறேன், இன்னொரு 1 லட்சம் 3 மாசத்துக்கு பிறகுங்கிறனால அந்த 1 லட்சத்துக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் 3000 ரூபாய் கொடுக்குறேன்றார். அப்ப இன்ட்ரெஸ்ட் P account debit to interest எவ்வளோ? 3,000. இந்த பில் டிசானர் ஆகும்போது என்ன என்ட்ரி வரும்? P account debit, நான் பணத்தை பேங்க் கட்டி ஆகணும் டு பேங்க், டிசானர் ஆயிடுச்சு. இப்ப 2 லட்சம் ரூபாய் இன்னொரு 3000 சேர்த்தா 2,03,000 ரூபாய் தரணும். இமீடியட்டா 1,03,000 ரூபாய் இப்ப வாங்கிட்டோம். சோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு P அக்கவுண்ட் எவ்வளவு கலெக்ட் பண்ணிட்டோம்? 1,03,000 ரூபாய் கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு பேலன்ஸ் 1 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா, 3 மாசத்துக்கு அப்புறம் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு ஒரு பில் எழுதி கொடுக்குறோம். BR அக்கவுண்ட் டெபிட் டு P அக்கவுண்ட் எவ்வளவு? 1 lakh. இது மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே இன்சால்வென்ட் ஆயிட்டார்னா இது கேன்சல் ஆகும். P account debit, sorry, P account debit to BR கேன்சல் ஆகுது. இப்ப அவர்கிட்ட நான் எவ்வளவு பணம் வாங்க போறேன்? பேங்க் only 40 paise in a rupee, 40,000 rupees. எவ்வளவு என்னால வாங்க முடியாது? 60,000 ரூபாய் வாங்க முடியாது. That will be called as bad debt. P account 1 lakh. Is that clear? 1 lakh. Question number 5B. Sahil runs a factory which produces sugar. The following details are available. Producers of sugar ன்னு சொன்னால் நீங்க மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட் போட வேண்டியதா இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட் தான் கேட்டிருக்கிறாங்க. So we'll start with manufacturing code. Okay. So we start with opening work in progress stock, closing and the format closing work in progress, raw material consumed போடலாம். அதாவது opening stock of raw material plus purchases minus closing stock of raw materials. Finished goods முடிஞ்சிச்சுன்னா இங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும், ட்ரேடிங் கோட் அது இங்க வராது. So opening work in progress 4.5 lakhs, closing work in progress இது 15 tons இருக்கு, 12 tons இருக்கு இங்க. இதோட வேலை 3,60,000 ரூபாய். raw materials consumed அவங்க டேட்டா கொடுத்துட்டாங்க 32 lakhs, நமக்கு வேலை கம்மி. closing inventory of raw materials 760 தேவையில்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும், போட்டாச்சு அதாவது தேவையில்லை. நீங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்க படி கிரெடிட் சேல போட்டீங்கன்னா தப்பு. ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல்ஸ் கன்சம்ஷன். நீங்க ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் டேட்டா கொடுத்ததுனால இந்த கால்குலேஷன்ஸ் தேவையில்லை. ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் இங்கே அப்பியர் ஆகாது.
Apart from that, higher charges for a machine 200 per ton produced. For higher charges 200 per ton produced. எவ்வளவு produced அது நம்ம கண்டுபிடிக்கணும். 15 opening, closing 12. Production எவ்வளவு? So opening wait. Opening work in progress 15 plus production minus closing work in progress minus closing work in progress. Varada finished goods transfer to the next process. Now direct wages contracted 400 per ton manufactured and 200 per ton of closing work in progress. Direct wages. எவ்வளவு finish பண்ணமோ அதுக்கு ஒரு யூனிட்டுக்கு 400 ரூபாயும் work in progress இருந்தா ஒரு யூனிட்டுக்கு 200 ரூபாயும் எடுத்துக்க சொல்றோம். Factory rent 2,40,000. Repairs and maintenance of plant 1,50,000. Sugar produced 500 tons produced கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப 500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டன் ப்ரொடியூஸ் பண்ண 200 ரூபாய், 500 யூனிட்டுக்கு எவ்வளவு வருதுங்க? 1 lakh. டைரக்ட் மெட்டீரியல் வரும்போது 400 per ton மேனுஃபேக்சர், எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோமோ அது கனெக்ட் பண்ணும்போது 400 rupees. முடியாம அரைகுறையா இருந்தா அது எப்படி சார் ஃபுல் வேல்யூ கொடுக்க முடியும்? பாதி வேலை முடிஞ்சிருக்கு, அதுக்கு 200 ரூபாய் எடுத்துக்க சொல்றோம். அப்ப டைரக்ட் வேஜஸோட வேல்யூ எவ்வளோ? 2,40,000, 2,40,000 rupees. And sale of scrap being 84,000. Scrap sale 84,000. இப்ப tally பண்ணீங்கன்னா you will get the items finished transferable to trading account. Finished goods ஓட value. That wages value கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, பார்க்கலாம். Work in progress இது 12 தானே இருக்கு, தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்க. Work in progress stock எவ்வளோ? 12 போட்டிருக்கோம். சொல்லுங்க. 12 into 200, 400 into 500, 2 lakhs 2,400. Okay. 2 lakhs 2,400. And total being 43 lakhs 42,400. 43 lakhs 42,400. Finished goods 500 units finish பண்ணியிருக்கிறாங்க, அதோட காஸ்ட் வந்து பேலன்சிங் ஃபிகரா போடுங்க. This value being 38 lakhs 98,400. Okay, clear?